ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்காய் நாமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். மீண்டுமாய் நம்மை ஆண்டவர் இப்படி கூட்டி நமக்கு மீண்டுமாக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரை ஆராதிக்கும்படி, அவருடைய வார்த்தைகள் கேட்கும்படி தேவன் தாமே நம்மளுக்கு இரக்கம் பாராட்டின அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றியோடு இருப்போம். இந்த நாளிலும் சபைக்கு வந்த உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நானும் வரவேற்கிறேன். தொடர்ந்து தேவனை நாம் உற்சாகமாய் பாடி, நம்ம சொன்னது போல் இப்போ ஒரு அருமையான ஒரு பாடல் பாடணும். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் பாடிருக்கீங்க. 36வது பாடல் நான் பாடணும். அதில் ஒரு சில அடிகள், கடைசி அடிகளை 36வது பாடலில், பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தஞ்சமே ஆனாரே, அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே, களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே, ஆவலோடு நாமும் வானத்தை அனுதினமும் வானத்தை நோக்கி காத்திருப்போம்னு சொல்லி பாடணும். அருமையான இந்த பாடலில் நாம் பஞ்சகாலம் பெருங்கிட நேர்ந்தாலும் அப்படின்னு நாம் பாடணும். நமக்கு இப்போ பஞ்சகாலம்னா நமக்கு என்ன பஞ்சம்னா, நமக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமா தண்ணிக்கு பஞ்சமானா தெரியல. இந்த மொதகடியிலேருந்து காரைக்கால் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் 25 கடை இருக்குது, சாப்பாடு கடை. காரைக்கால் முழுக்க சாப்பாடு கடை. ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். பெருந்திண்டிக்காரர்களாக ஜனங்கள் பெருந்திண்டியாய் மாறிவிட்டார்கள். அதாவது நிறைய சாப்பாடு, 20 கடை 25 கடை இருக்குது. எங்கே பார்த்தாலும் பிரியாணி கடை, எங்கே பார்த்தாலும் அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு ரெடிமேடு பையில் கட்டி கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க ரெடியாக. 40 ரூபா 50 ரூபாய்க்கு மீன் குழம்பு சாப்பாடு 50 ரூபாய்க்கு. இப்படிலாம் பெருந்திண்டிகளாக இந்த உலகத்தில் வாழும்போது பஞ்சகாலம் நேர்ந்தாம்னா ஏதோ பஞ்சகாலம்னா சாப்பாட்டுக்கோ தண்ணிக்கோ பஞ்சம் கிடையாதுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த கடைசி காலங்களிலே பஞ்சமாக இருக்குது. சும்மா அதை எதையும் பேசி காரியங்களை சொல்லி ஜனங்களை தன்வசப்படுத்தி எப்படியாவது அவங்க பாக்கெட்டில் உள்ளதை தன்னுடைய பாக்கெட்டுக்கு மாற்றக்கூடிய காலங்களாக போச்சு இது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவரும் நம்மை நடத்துகிற சகோதரர்களும் நாம் வந்து போகிற இந்த இடமும் அப்படி இல்லை. நாம் ஞானத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே இந்த பஞ்ச காலத்திலும் என்ன நேர்ந்தாலும் அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வருது, என்ன நோய் எப்போ வருது என்னன்னே தெரியல. இப்படியாப்பட்ட காலங்களில் இருக்கிற ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளும், எங்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தின் ஆவியை தாரும். நீங்கள் வரப்போறீங்க ஆண்டவரே, நாங்கள் உண்மை எதிர்நோக்கி காத்திருக்க உதவி செய்யும். ஆண்டவர் வரப்போறாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் எபிரேயர் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. 9ஆம் அதிகாரம் 306ஆம் பக்கம், 306ஆம் பக்கம் 28ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இப்படி ஆண்டவர் வரப்போறார். நம்ம அநேக இடங்களில் வாசிக்கிறோம். எல்லாரும் வானத்தை ஆண்டவர் போகும்போது அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தேவ தூதர்கள் சொல்றாங்க, நீங்க ஏன் மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மேலே போன அந்த ஆண்டவர் இயேசு மீண்டுமாய் பூமிக்கு வருவார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அநேக இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். இப்படி ஆண்டவர் வரப்போகிறாரு. இந்த பஞ்ச காலத்தில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசமாய் தைரியமாய், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருந்த வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதை பயன்படுத்தி நாங்கள் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க, உம்முடைய சமூகத்தை கிட்டி சேர உதவி செய்யுங்க, உம்மோடு கூட நடக்க உதவி செய்யுங்க, உம்முடைய ஆவியினாலே எங்களை அபிஷேகித்திருங்க. இந்த பஞ்ச காலத்தில் சும்மா அதை இதையும் பார்த்து நமக்கு நேரம் தாங்க வீணா போகுது. ஆண்டவரே ஞானமாய் நடக்க தெரியலையே, ஞானமாய் வாழ தெரியலையே, உம்முடைய அளவில்லாத ஆவி எனக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவரே, நான் உண்மை வாஞ்சித்து கேட்கிற ஆண்டவரே, எனக்கு என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த மேலான வாழ்க்கை, இந்த உயர்மான வாழ்க்கை, இந்த மகத்துவமான வாழ்க்கை வாழ உங்களுடைய ஆவி இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே. அப்படி நம் இருதயங்களை ஆண்டவர் பட்சமாய் திருப்பி, ஆண்டவரே என்னோட பேசுங்க. ஆண்டவர் திருச்சபையில் தாங்க பேசுவார், வெளியிலேயும் பேசுகிறார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தை திருச்சபையின் மூலமாக தான் பேசுகிறார். நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு காட்டுகிறேன். லேவியராம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதுக்கு முன்னாடி யாத்திராம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், யாத்திராம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். அங்கே அநேக பலிகளை குறித்து, அநேக காரியங்களை குறித்து மோசைக்கிட்ட ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. நீ இப்படி செய்யி, நீ இப்படி ஆரோனுக்கும் உன் குமாரருக்கும் செய்வாயகன்னு சொல்லி 36, 37
சரி. அப்போ பேசிக்கிட்டே வராரு. 42ஆம் வசனம். 41 எப்படி? நீ ஆட்டுக்குட்டியை பலியிடு, அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாய் படைக்க கடவாய். 42ஆம் வசனம். உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்க ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே. ஆண்டவர் அங்கே இங்கேயும் ஆதி காலத்தில் பேசலிங்க, இருதயங்களிலே பேசுகிறார். அது அடுத்தது பரிசுத்த ஆவியை அனுப்பி ஆண்டவர் இப்போ நம்மோடு பேசுகிறார். ஆதியிலே தேவன் சொன்ன வார்த்தை, உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாய் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே. நம் இருதயங்களை விரிவாய் திறந்து, ஆண்டவரே என்னோடு பேசிவிடுங்க, நீர் எங்களோடு பேசுகிற தேவன் ஆண்டவரே, இதோ நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் கல்லோ மண்ணோ மரமும் அல்ல ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன், நீர் எங்களோடு கூட நடக்கிறீங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுறீங்க. அன்னைக்கு எம்மாவூர் சீடர்கள் கவலையாய் போகும்போது ஆண்டவர் அவர்களோட பேசினாருங்க. ஆண்டவர் பேசும்போது அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியுது. இப்படி நம்முடைய கவனமெல்லாம் ஆண்டவரே என்னோட பேசி விடுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இருதயங்களை ஆண்டவர் பட்சமாக திருப்பினா மெய்யாகவே ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் என்ன வேணுங்கிறத ஆண்டவர் நமக்கு போதிப்பாருங்க. கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். நான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது மெய்யாகவே நான் என்னோட ஆவியில் இப்படி உணர்ந்தேன். ஆண்டவரே, நாம் எல்லாரும் விசுவாசத்திலே வளரணும், விசுவாசத்திலே வளரலாய். நம்ம அநேக முறை விசுவாசத்தை குறித்து கேட்டாலும் இந்த விசுவாசத்திலே நமக்கு ஒரு உறுதி உண்டாகணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னாங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம், இது அதை படிச்சுட்டு இங்கே வரும். லூக்கா 22ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவராய் இயேசு பேதுருத்தை பார்த்து சொல்கிறாரு பாருங்க, 118ஆம் பக்கம். அங்கே பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகிலே புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்போ ஆண்டவரே சொல்கிறாரு, நானோ உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாத இருக்கும்படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்போ நம்மள்ட்ட இருக்கிற விசுவாசம் ஒழிந்து போகக்கூடிய விசுவாசமா இல்லையா? நம்மள்கிட்ட யாராவது பேசி நம்மளை சூடாக்கடாதாங்க நமக்கு விசுவாசம் அப்படியே நிமிர்ந்து நிற்கிது. நம்முடைய மற்ற காரியங்கள் நம்முடைய விசுவாசம்லாம் படுத்து கிடக்கு. யாராவது தட்டி எழுப்பி நீ விசுவாசமாயிரு, ஆண்டவர் நம்ம கூட இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காலேப்பின் ஆவியும் யோசுவாவின் ஆவியும் போல நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அந்த ராஜ்யத்தை நாம் ஈஸியாக ஜெயிச்சிடலாங்கிற அந்த உற்சாகத்தின் ஆவியும் நம்பிக்கையின் ஆவியும் நமக்கு இல்லாமல் போயிடுது சமயங்களில். அதனால தான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது பேதுருவே. சோதனையில் வரும்போது நீ என்னை மறுதளிப்ப, காரியங்கள் எல்லாம் செய்வேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ உன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக இரு சொல்லி அங்கே ஆண்டவராக இயேசு பேதுருக்கு சொன்னது போல நம்முடைய விசுவாசமும் ஒழிந்து போகும். அப்படி நாம் ஒழிந்து போகிற ஒரு விசுவாசத்தில் வளரவே கூடாது. ஸ்திரமாய் தைரியமாய், ஆண்டவரே நான் போதிக்கப்பட்ட விசுவாச வாழ்க்கையிலே வார்த்தையிலே என்னோட வாழ்க்கையை கட்ட உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். பாடல்லாம் அருமையாக தான் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் அதை நான் பாடணும். துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே, வியாதி வந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே, நான் என்னுடைய இருதயத்தில் சந்தோஷமாக இருப்பேன். இல்லையா? இப்படி நம்முடைய வாழ நம்ம பழகணுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே நம்ம பாடுறது நல்லது. இது பாடினவுடனே நான் சொன்னது போல ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல உணர்வு உண்டாகணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அனுதினமும் நாம் நோக்கி பார்த்து, இயேசுவே நீர் எனக்காய் வாழ்ந்து முன்மாதிரியாக நடந்தீங்களே ஆண்டவரே, இக்கட்டும் நெருக்கமும் உண்மை சூழும்போது நீங்கள் சோர்ந்து போகலையே, பிதாவை நோக்கி பார்த்தீங்களே, நானும் என்னுடைய நெருக்கத்திலும் விசுவாச குறைவிலும் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. அப்படின்னா நம்முடைய விசுவாசம் அப்படி நிமிர்ந்து வைக்கிங்க. காலையில் நான் அப்படி தான் யோசித்தேன். அந்த கூனியை ஆண்டவர் நிமிர்ந்து நடக்க செய்கிறார். யாருமே கேட்கல. அந்த கூனியாக இருந்த அந்த சகோதரியை ஆண்டவர் நிமிர்ந்து நடக்க செய்கிறார். நம்மளோட வாழ்க்கையிலே பாவத்திலே நம்ம அடிமைகளாகி கூனி குறுகி போய் நம்மளை மீட்க யாருமே கிடையாது சொல்லி நாம் கூக்குரலிட்ட போது பிதா இயேசுவை அனுப்பி நம்மை விடுதலை பண்ணி அவரோடு கூட நித்திய ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறாருங்க. மீண்டும் ஆண்டவராக இயேசு வரப்போகிறார். வரும்பொழுது நாம் வெட்கப்படாத ஜனங்களாய், ஆண்டவரே நம்மை நோக்கி பார்க்க எனக்கு நீங்கள் கொடுத்த எல்லா தருணத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் வரும்பொழுது நான் ஆண்டவர் ஆயத்தமாக ஆகிட எனக்கு நீங்கள் கொடுத்துருக்க இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. என் விசுவாசத்திலே ஒரு உறுதி உண்டாகட்டும், ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகட்டும். அப்படி என்று சொல்லி நாம் நம் இருதயத்தில் இப்படி விசுவாசத்தை உறுதிப்படுத்துவோம். இப்போ நாம் கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அந்த புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இப்படி வார்த்தைகள் இருக்கு. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு
அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இங்கே பவுல் கொலோசிய சபைக்கு எழுதும்போது இப்படி ஆண்டவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக வாழ்கிற எந்த மனுஷனுக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு, நாம் ஏதோ இந்த உலகத்துக்குள்ளாய் தேரக்கூடாதுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் நாம் தேறுகிற ஒரு விசுவாச வாழ்க்கை நமக்கு உண்டாகணும். அதுக்கு பிறகு அங்கே நான் படித்து காட்டுறேன் உங்களுக்கு வசனங்களை. இப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் சபையில் போதிக்கிற நம்முடைய போதனை நாம் ஆண்டவருக்குள்ளாய் தேறினவனாக நிறுத்தும்படி, நம்ம இப்படி அநேக ஆண்டுகளாய் சபையில் வைத்து ஆண்டவர் போதிக்கிறார், போஷிக்கிறார், நடத்துகிறார்னா நாம் விசுவாச விஷயத்தில் நாம் தேறி, ஆண்டவரே என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் நாம் விசுவாசமாக இருக்க உதவி செய்யுங்க, என்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது ஆண்டவரே, சோதனையும் நெருக்கமும் பாடுகளும் என்னை அணுகிறது நல்லது ஆண்டவரே, தாவீதை போல நான் உபத்திரவப்பட்டது நல்லது ஆண்டவரே, இதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நமக்கு இப்படிலாம் இருதயத்தில் ஒரு தவிப்பு வரமாட்டேங்குது. தாவீது அந்த கெபியிலிருந்து பாடுவார் ஒரு பாட்டு, ஆண்டவரே என்னுடைய வார்த்தைகளை கேளுங்க ஆண்டவரே, நான் இப்படி வாழ்கிறேன், கெபிக்குள்ளாய் மறைந்து கொண்டு ஒளிந்து கொண்டு அந்த ராஜாவுக்கு முன்னாடி பைத்தியக்காரனை போல நடிச்சுட்டு தப்பிச்சு ஓடிடுவார். அதுல்லாம்ங்கிற கெபியில் போய் கெபிக்குள்ளே போயிட்டு ஒரு சங்கீதத்தை எழுத்துவாருங்க. இப்படி நெருக்கத்திலையும் பாடுகளிலும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்தா போதுங்க. மெய்யாகவே ஆண்டவர் நம்மை கவனிக்கிற தேவன், என்னை காண்கிற தேவன், என்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். ஆண்டவரே நித்தியத்துக்கு என்னை நீங்கள் ஆயத்தப்படுத்துறீங்க ஆண்டவரே, நான் விசுவாசித்து வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு கொடுத்திருக்க சபைக்காய், சகோதர ஐக்கியத்திற்காய், வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பஞ்சமான எத்தனை விஷயங்கள் கிடைக்கிது, தேவனோட வார்த்தை கிடைக்காத இந்த பஞ்சமான காலத்திலே நல்ல வார்த்தைகள் மூலமாக என்னுடைய இருதயத்தை நீங்கள் ஸ்திரப்படுத்துறீங்களே, உறுதிப்படுத்துறீங்களே, நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நாம் அப்படி ஆண்டவர் பட்சமாக திரும்பினா, இப்படி வருகிற நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக ஆண்டவருடைய வார்த்தையை நிறுத்துங்க. ஏதோ நாங்கள் நிறுத்துகிறோம், நான் நிறுத்துறோம் நான் சொல்லவில்லை. தேவனுடைய வார்த்தை இப்படி நாம் கேட்கிற காதுகளை ஆண்டவர் நமக்கு தருவார். இப்படி நான் பாடும்போது இந்த ஒரு வரி என்னை அப்படி தொட்டுது. பஞ்சகாலம், நோய்கள் பரவி இருக்கு, நான் என்ன செய்வேன்? படுத்து காலையில் எழுந்தா ஒரு புதுவிதமான நோயாக இருக்குது, படுத்து காலையில் எழுந்தா ஒரே தும்மலாக இருக்குது, இருமலாக இருக்குது, மூக்கில் தண்ணி ஊற்றுது. ஆண்டவரே என்ன செய்யுது, வேலையே நீ செய்யலையே, எனக்கு எப்படி டஸ்ட்டு அலர்ஜினா தெரியல, தேவன் தெரியல ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு நீங்கள் அனுமதிக்கிற எதாக இருந்தாலும் நான் அதை தாங்கிக்கொள்ள தப்பித்துக்கொள்ள போக்கே உண்டாக்குகிற உண்மையுள்ள தேவன், திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டா போதுங்க. நம்முடைய விசுவாசம் இப்படி ஒரு படி ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையில் நாம் பெருக முடியும். இப்படி சொல்லுகிற அந்த பவுல் நம்மளோட ஒரு நம்பிக்கையை சொல்கிறார் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பரலோகத்திலே உங்களுக்கு வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க, நாம் பரலோக வாசிகள். எது இந்த பூமியில் வந்து காரைக்காலில் தலத்திரில் கூடுற அந்த சபைக்கு வந்துட்டு நம்ம இப்படியே போகிற ஆள் கிடையாது. ஆண்டவரே நீங்கள் எங்களை அழைச்சிட்டு வந்துருக்கீங்களா ஆண்டவரே, இந்த நோக்கம் வந்து எங்களுக்கு நித்தியம் வரைக்கும் போகிற ஒரு வழியை காட்டுகிற ஒரு வழி ஆண்டவரே, ஒரு வாசல் ஆண்டவரே. இங்கே வந்து நாங்கள் போதனை அடைந்து இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் தேறிவிட எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் மெய்யாகவே ஆண்டவர் நம்மளுடைய அந்த நம்பிக்கையின் தேவன் நம்ம கூட பேசுவாருங்க. இப்படி பரலோகத்திலே உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கையை குறித்து நாங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது. நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சேர்ந்து சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறது. இப்படி நமக்கு ஒரு நம்பிக்கை நமக்கு மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில பலன் தரணுங்க. இப்படி பலன் தருகிற அந்த வாழ்க்கையை சொல்லிட்டு 9ஆம் வசனத்தில் இது நிமித்தம் ஆரம்பிக்கிறார். இப்போதான் அவருடைய செய்தியை சொல்றாரு. இது நிமித்தம் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காய் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். ஏதோ பவுல் சும்மா நம்மளை கூப்பிட்டு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துருக்குன்னு சொல்லி அவர் நமக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை நமக்காக வேண்டுதல் செய்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்று அறியாத அப்படின்னாலே ஆண்டவர் நமக்கு மிகுந்த இரக்கமாய் ஜெபிக்கிறாருங்க. அவர் சொல்றார், நீங்கள் இதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய வேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நான் நிரப்பப்படணும். ஆண்டவரே, உண்மை அறிகிற அறிவோட உம்முடைய சித்தத்தை நான் அறியணும் ஆண்டவரே. எனக்கு ஒரு சித்தம் இருக்குது, எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, என்னுடைய வழி வேற. ஆண்டவரே, நான் ஏசாயாவின் புத்தகத்தில் படிக்கிறது போல அவனவன் தன் வழியே போகணும். ஆண்டவரே, நான் என் விரும்பின வழியில் வாழ்ந்த ஆண்டவரே, என்ன நீங்கள் திருப்பினீங்க ஆண்டவரே. நான் எனக்காக வாழக்கூடாதுங்கிற எனக்கு ஒரு வார்த்தையை தந்து என்னை திருப்பி என்னை உங்கள் பட்சமாக மாற்றிருக்கீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி வாழுகிற நான் உம்முடைய சித்தம் என்னதுன்னு அறிய வேண்டுமே. அங்கே கெத்செமனேல ஆண்டவர் ஜெபிக்கிறாரு. எல்லாரும் கீழே வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் தூங்குறீங்க,
1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதாங்கிறாரு. நீங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு, உங்களை சாத்தான் சோதிக்க உங்களை உட்படுத்தப்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபிங்க. ஏதோ நான் கெத்செமனேல போய் சிலுவையில் அறைய போகிறேன், எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கேட்குறீங்க. நமக்காக நீங்கள் விழிப்பாக இருக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரை சந்திக்கணும். எப்பொழுதும் நம்ம இருதயத்தில் ஒரு விழிப்புள்ள ஒரு ஜீவியம் வேண்டுங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்படவும், சகலவித நற்கிரியிலுமாக கனிகளை தந்து தேவனே அறிகிற அறிவே விருத்தியடைந்து, ஒன்று ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு, 2வது தேவனை அறிகிற அறிவிலே அதில் நாம் விருத்தியடைந்து அவருக்கு பாத்திரராய் நடந்து கொண்டு, ஆண்டவரே நான் உங்களுக்கு பாத்திரராய் நடக்கணுமே, நான் யாருக்கும் என்னுடைய மனைவிக்கு நான் பிடிச்ச புருஷனாக வாழ்வது நல்லதா, இல்லது என்னோட ஆண்டவருக்கு பிடிச்ச மகனாய் வாழ்வது நல்லதா, ஆண்டவரே நான் உங்களுக்கு பிடித்த மனுஷனாய் வாழணுமே, தாவீதை போல உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழணுமே, அதுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னதென்று எனக்கு விளங்க செய்யுங்க, உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அதுக்கு அடுத்து தான் சொல்றாரு, தேவனை அறிகிற அறிவிலை விருத்தியடைந்து அவருக்கு பாத்திரராக நடந்து கொண்டு சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் இடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லாவித வல்லமையினாலும் பலப்படுத்தவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இப்படி ஒரு ஜபத்தை பவுல் நமக்காக செய்கிறாருங்க. நாம் ஆண்டவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக அந்த ராஜ்யத்துக்கு போகிற ஜனங்கள், நாம் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் தகுதியாக்கி இருக்குங்க. ஏதோ இனிமேல் தான் தகுதியாக்க போகிறதுனால ஆண்டவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்துக்காக சிந்தப்பட்டு விட்டது. நான் பரிசுத்தவான்களோட கூட ஆண்டவருடைய சுதந்திரத்திலே பங்கடைய போகிற மனுஷன். இப்போ நான் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நான் விசுவாசமாய் வாழ உதவி செய்யுங்க. என் விசுவாசத்திலே ஆண்டவரே உண்மையுடைய சித்தத்தை அறிகிற அறிவு வளரணும் ஆண்டவரே, உண்மை அறிகிற அறிவிலே நான் வளரணும் ஆண்டவரே. நான் எனக்கு தனக்குன்னு வாழ்ந்து வாழ்க்கையெல்லாம் போதும் ஆண்டவரே. வருகிற நாட்களில் நான் உண்மை கனம் பண்ண, உண்மை தேட, உண்மை அறிகிற அறிவிலே வளர எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க. இப்படியெல்லாம் நாம் கேட்க பழகணுங்க. இப்படி கேட்டு நாம் வாழ்ந்தோம்னா மெய்யாவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் ஒரு ஸ்திரத்தன்மையை உண்டாக்கும். வந்தோம் போனோம், ஏதோ நமக்கு வியாதி வந்தால் டாக்டரை பார்த்து ஊசி போட்டோம், சரியாக போச்சு. அதுபோல் சபைக்கு வரோம், நமக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க, இன்றைக்கி விசுவாசம் நாளைக்கு சோர்வு. ஆண்டவரே சபை கூடுதலே இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரே நான் உங்களை சிந்திக்க உங்களுக்கு கொடுத்த அந்த வேதத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வேதத்தின் வார்த்தைகளை முக்கியப்படுத்தியிருக்கிறாருங்க. எத்தனையோ இடங்கள்ல இருக்குது. ஆண்டவர் இந்த வேதத்தின் வார்த்தைகளை முக்கியப்படுத்தாமல் எந்த காரியத்தையுமே செய்யலிங்க. இப்படி வேதத்தில் அநேக வார்த்தைகளை தந்து ஆண்டவரை நீங்கள் அதை முக்கியப்படுத்தியிருக்கீங்களே, நான் இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறியும்படிக்கு எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும், தேவனுடைய சித்தத்தை நான் அறியணும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. இப்படியெல்லாம் நாம் வாழ பிரயாசப்பட்டோம்னா மெய்யாகவே நம்முடைய விசுவாசத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகும். அதுக்கு அடுத்த வசனம் 13ஆம் வசனம், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய அந்த அரசாங்கத்துக்கு நம்மை ஆண்டவர் உட்பிரவேசிக்க செய்கிறாருங்க. ராஜ்யம்னா நமக்கு புரிய மாட்டேங்குதுல்ல. ஆண்டவர் இருளின் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் அரசாங்கத்துக்கு நம்மை ஆண்டவர் உட்படுத்தி இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரிக்கிறோம், அந்த ஆண்டவரை நாம் உயர்த்துகிறோம். ஆண்டவரே இப்போ இதெல்லாம் என்னுடைய கண்ணில் காணலையே, என்ன செய்யணும்னு சொல்லி நம்மளுடைய அவிசுவாசம் நம்மளை தடை பண்ணுது. நிச்சயமாகவே இது நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சதுங்க. ஒரு இடத்துல அங்கே எலியா ஜெபம் பண்ணுவார், ஆகாப்பா சொல்லி ஆகாப்பு பேசுவார். எலியா நீ போ, மழை வரப்போகுது. அங்கே எலியா ஜெபம் பண்ணி 3 வருஷமும் 6 மாதமும் மழை இல்லாமல் போச்சு. ஆண்டவர் அந்த டைம் முடிஞ்சு போன பிறகு ஆண்டவர் எலியாவிட்ட பேசுவார், எலியாவே இன்றைக்கி நான் மழையை பெய்ய வைக்க போகிறேன் பாரு. சரி ஆண்டவர்னு சொல்லிவிட்டு உடனே ஆகாப்புக்கு போய் மழை பெய்ய போகுது, நீ போயிடும்பாரு. மழை பெய்யறதுனா தருணமே ஒன்றுமே இருக்காதுங்க அந்த மேகத்தில். மழை வருமாங்கிற அந்த இதேமாரி சூரியன் இப்படி பளிச்சுன்னு இருக்கு, வானங்கள் இப்படி பளிச்சுன்னு இருக்கு. எலியா வேலைக்காரனை கூப்பிட்டு போய் பாரு மழை வருமானு கேட்குறாரு, மழை வரல. அந்த சூழ்நிலையே இல்லை. 7 முறை போய் பார்க்குறாரு, 6 முறை பார்க்குறாரு, ஒன்றுமே இல்லை. 7வது முறை அவர் போய் பார்க்கும்போது ஒரு உள்ளங்கை மேகம் அளவுக்கு அங்கே ஒரு மப்பு தெரியுது, மழையின் மப்பு. ஒரு உள்ளங்கைனா எவ்வளவு பெருசு, சும்மா உள்ளங்கைனா இவ்வளோதாங்க, பெருசாலாம் இல்லை. கிழக்க திருவாரூர் பக்கம் ஒரே இருட்டாக இருக்குது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. உள்ளங்கை மேகம் அளவுக்கு தெரிஞ்ச உடனே எலிசா சொல்கிறாரு, ஆகாப்பே நீ சீக்கிரமாக போ, மழை உன்னை தடைப்படாதபடிக்கு ஓடிப்போங்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளவு மழை பெஞ்சு தேசத்தை அந்த செழிப்பாக்குது. இப்படி நம்மளோட வாழ்க்கையில நம்ப முடியாத காரியங்களை தேவனால செய்ய முடியுங்க. நம்ம விசுவாசிக்க மாட்டோங்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவர்களே போல காண்கிற தேவன், நாம் வணங்குகிற ஆராதிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க ஆண்டவரே, இப்படி நான் உண்மை அறிந்து கொள்ள வேண்டுமே, நான் அந்த ஒளியின் ராஜ்யத்திற்கு உள்ள மனுஷன் ஆண்டவரே,
என்னுடைய இருதயத்தில் விசுவாசத்தில் ஒரு உறுதியை உண்டாக்கி விடுங்க. அப்படின்னா மெய்யாவே நம்முடைய இருதயத்தில் ஒரு விசுவாச உறுதியை தேவன் நிச்சயமாய் தருவார். நாம் அசைக்கப்பட மாட்டோம். எவ்வளவு நெருக்கம் வந்தது தாவீது சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினாலும் நான் அசைக்கப்பட மாட்டேன். எனக்கு சூழ்நிலையில் வருது, நான் ஒன்றுமே செய்யலை, என் எதிராளியாக சவுல் என்னை திறத்துறாரு, இதுதான் என் ஆண்டவரை நான் எனக்கு முன்பாக வச்சு வாழ்கிறேன். எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். நாம் மாத்திரம் விழிப்பாய், ஆண்டவரே இந்த விசுவாசத்திலே எனக்கு ஒரு சிறுத்தன்மை உண்டாக்கிடுங்க ஆண்டவரே. அலசடிப்படக்கூடாது. பிரச்சனை வந்துட்டா உடனே ஃபோன் எடுத்து என்ன செய்யலாம், எங்கே போகலாம், ஆண்டவரே நான் நம்மிடத்தில் வர ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் நம்மிடத்தில் உண்டே, இந்த வாழ்க்கைக்கு கையளிச்ச ஆண்டவரே, நாங்கள் கேட்டிருக்கிற வசனம் வார்த்தைகள் நாங்கள் போதும் ஆண்டவரே, இடத்துல விசுவாச குறைவு இருக்க ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வருகிறேன். வேலைக்காரன் கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்கிறது போல் ஆண்டவரே, இந்த வியாதியின் சூழ்நிலையிலே, இல்லாமையிலே, வறுமையிலே என் இருதயம் உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. இப்படி மாறுகிற விசுவாசம் தாங்க ஸ்திரத்தன்மையுடைய விசுவாசம். இப்படி இல்லாட்டி நம்முடைய விசுவாசம்னா சும்மா பொக்கையான விசுவாசம். ஆண்டவர் கேட்கும்போது நம்ம தஞ்சாவூரில் அப்படி தான் கேட்டோம். இயேசு கிறிஸ்துவ பிதா சொல்வாரா, நீ தான் ஒரு பாவமே செய்யலையே, இறங்கி போயிடு, வேண்டாம் இந்த பாடுகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது பிதா சொல்வாராம், நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நான் கிறங்கி நான் ஒரு பாவம் செய்யலை, நான் போயிட்டேன்னா அங்கே சொல்கிறார், அருணாச்சலமே நீ நரகத்துக்கு தான் போவ, நீ போகாமல் இருக்கிறதுக்காக உன்னுடைய பாவங்களை நான் ஏற்றுக்கொண்டு நான் உனக்காக அந்த சிலுவையிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து எனக்காக அந்த சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தாருங்க. அப்போ தான் ஒப்பு கொடுத்த அந்த நேரத்தில் தான் பிதாவுக்கும் அவருக்கும் உண்டான ஐக்கியம் உடைந்து போகுது. பாவத்தை பாராத சுத்தக்கண்ணார் இயேசுவை விட்டுடுறாரு, மறந்துடுறாரு. அப்போ தான் பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர் சொல்லி கதறாருங்க. ஏதோ சிலுவையிலே ஆண்டவர் தன்னை அர்ப்பணித்ததுக்காக கதறவே இல்லை. எனக்காகவும் உங்களுக்காகவும் நாம் நரகத்துக்கு பாத்திரவான்களாக இருந்த நம்மை மீட்டெடுக்க வந்த அந்த ஆண்டவர், நம்முடைய அக்கிரமங்களையும் நோய்களையும் இல்லாமையும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பரலோகத்துக்கு நித்தியத்துக்கு அழைத்து போக சகோதரனும் சகோதரிகளும் ஆகிய அநேக சகோதரர்களும் சகோதரிகளுமாகி நம்மை கொண்டு செல்வதற்கே இந்த பூமிக்கு இறங்கி வந்தாருங்க. அவர் வந்த நோக்கத்தை அவர் அருமையாக நிறைவேற்றி விட்டு போயிட்டாரு. அவரை பின்பற்றி வருகிற நாம் மெய்யாகவே அவருடைய சித்தத்தை அறிந்து, ஆண்டவரே நான் உமக்கொண்டு வாழ வந்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, சபையிலே உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி என்னை குணப்படுத்துறீங்க ஆண்டவரே, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தேர செய்கிறீங்களே. நான் அநேக விஷயங்களை தேடுறேன், சொத்து வாங்க தெரியுது, வீடு வாங்க தெரியுது, ஒரு காலம் என்னுடைய ஆவியை யாரையும் குற்றப்படுத்துகிற ஆவியே கிடையாதுங்க. நான் அப்படி பேசுகிறதா இருந்தால் நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க. இல்லாமையிலும் வறுமையிலும் தங்களுடைய, அதாவது ஒரு வசனம் இருக்கு, தங்களுடைய வறுமையிலும் உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள் இருக்கு, இல்லாமையிலும் உதாரணத்துவமாய் ஆண்டவருக்காக வாழ்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. சம்பாரிச்சுட்டு போய் தான் பிள்ளைங்களுக்கு காரியங்கள் செய்ய வேண்டிய சகோதரர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஆண்டவருக்குன்னு செய்கிற தியாகங்கள் என்னதான் நம்ம வாயால் சொன்னாலும் நன்றி சொல்ல முடியாதுங்க. ஆண்டவரே, அவர்களையும் நீர் எங்களுக்கு முன்மாதிரியாக வைத்து சபையிலே நடத்துறீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய விசுவாசத்தையாவது நான் பார்க்குறேன். உங்களை நடத்துகிற மூப்பர்களுடைய விசுவாசத்தை பார்க்க சொல்லி பேதுரு சொல்கிறாரு. நமக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கான கண் இல்லாமல் போச்சு. ஏன்னா நம்மளுடைய புத்தி போச்சு. அவருக்கு என்ன மாதிரியா, அவருக்கு என்ன மாதிரியா அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கெல்லாம் ஒரு கேள்வி கட்டுறோம். அதனால தான் நமக்கு சாதாரண சகோதரனை வச்சு, நீ அவரை பாரு, உன்னை போல அன்றாட கூலி எனக்குன்னு வாட பிரிச்செடுத்து வாழ்கிறாரே, செய்கிறாரே, ஓடுகிறாரே, விசுவாசமாக பேசுகிறாரே, நடக்கிறாரே, அவரை பார்த்து அவரையாவது பின்பற்றுங்கிறாரு. இப்படி நம்ம அநேகரை பார்க்கணும். நம் இருதயம் கடினப்பட்டு போயிடக்கூடாதுங்க. நாம் நாள்தோறும் புத்தி சொல்லப்பட வேண்டிய ஜனங்கள். நாம் பிறரை கவனித்து பார்த்து, ஆண்டவரே எளிமையான ஜனங்களை நீ ஆண்டவர் உமக்கென்று தெரிந்தெடுத்து நடத்துறீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி இல்லாமையிலும் உதாரணத்துவமாய் தங்களை அர்ப்பணிக்கிறார்களே, அவர்களை பார்த்து நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்லி நாம் இப்படி ஆண்டவர் பக்கமாக வர நம் இருதயம் ஒப்பு கொடுக்கணுங்க. இப்படி தேடாமல் நம்ம அநேக விஷயங்களை தேடுறோம். யாருக்குமே தெரியாது, நம்ம சொத்து வாங்கி சேர்த்துருவோம், பத்திரம் பதிவு பண்ணிவிடுவோம். யாருக்குமே தெரியாது, எங்கேயாவது ஒரு டவுனில் ஒரு இடம் வாங்கி போட்டுருவோம். 10 வருஷம் கழிச்சு தான் தெரியும். என்னை கேட்டுருக்காங்க, தேனூரில் இருக்குமா, நீ அங்கே டவுனில் இருக்கிற ஏதாவது செஞ்சுருக்கானா, இன்னும் கொஞ்ச நாள் நான் மறைச்சிக்கிட்டே வருவேன். ஏன் இவங்கள்ட்ட மறைப்பேன்? ஆமாங்க, நான் தலத்தெரில் காரைக்காலில் ஒரு இடம் வாங்கி போட்டுருக்கேன்னு சொல்லி தைரியமாக சொல்ல ஆரம்பித்தேன். ஐயோ நீ இடம் வாங்கி போட்டுட்டியான்னு அப்படி அவங்க பெருமையாக அப்படி இப்படி நாம் அநேக காரியங்களை மறைக்கிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம அதுபோல், ஆண்டவரே நான் உண்மை காணணும் ஆண்டவரே, உண்மை தேடணும் ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் இப்படி வல்லவனாய் மாறி உண்மை கனம் பண்ணணும் ஆண்டவரே. இப்படி நாம் வரும்பொழுது மெய்யாகவே நம்மளுடைய விசுவாசம் அப்படி பொங்குங்க. ஆண்டவரே இந்த விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது ஆண்டவரே, நான் தொடர்ந்து ஸ்திரத்தன்மையோடு வாழ எனக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்,
இப்படி நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்ட விசுவாசத்திலே உறுதி பூண்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. நான் இப்ப சொல்ல வந்தது, இதுல நாம் பெருகிறோமா இல்லையா? தவறுதலா எடுத்துக்காதீங்க. வீடு வாங்கினவங்க தப்பு கிடையாது, வசதி வாய்ப்பு கிடைக்கும் போது வாங்கி வைக்கலாம், கொள்ளலாம், அநேக காரியங்கள் செய்யலாம், அதெல்லாம் அடுத்தது. ஆண்டவரே, அதுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உங்களுடைய நீதியை தேடணுமே. நீங்க கொடுத்த அந்த முதலாவது இந்த விசுவாசத்தை நான் ஏற்றுக்கொள்ளணுமே. ஆண்டவரே, நான் அவருக்குள்ளாய் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் வேறு கொண்டவர்களாய் இருக்கணுமே. நான் அவர் மேல் கட்டப்பட்ட மனுஷியாய் வாழணுமே. அவர் நடந்தது போல நானும் நடக்கணுமே. நம்மளை வாஞ்சியெல்லாம் அப்படி இருக்கணுங்க. அவர் நடந்தது போல நானும் நடக்கணுமே. எனக்கு ஆண்டவரே நீர் போதிச்சிருக்கீங்களே, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தேர செய்து சபையிலே வார்த்தையில கொடுத்து போதிக்கிறீங்களே, அந்த வார்த்தையிலே நான் ஆண்டவரே போதிக்கப்பட்ட விசுவாச வார்த்தையிலே உறுதிப்படணுமே. இப்படியெல்லாம் நம்முடைய இருதயத்திலே தாகமும் ஏக்கமும் இருந்தா, இப்படி தாகம் உள்ளவனுமே தேவன் தண்ணீரை ஊற்றுவாருங்க. போன வாரம் ரமேஷ் பிரதர் பேசுனாங்களே, நான் கடைசியாக தான் கேட்டேன், அந்த கேசட்டில் இதில் செல்லில் கேட்டேன். பந்தய சாலையிலே ஓடுறவர்கள்லாம் ஓடுவார்கள், ஆனாலும் பந்தய பொருளை பெறுகிறவன் ஒருவன் தான். அதனால நான் நிச்சயமில்லாத ஓடுவேன். ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுறவனாய் நான் என்னை காட்டிக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் ஓடுற ஆண்டவரே, இந்த பந்தய பொருளை லக்கை அடைய முடி. நான் என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி என்னுடைய ஆசை செயலை ஒடுக்கி ஆண்டவரே எனக்கு இருக்கிறது போதும் என்று நீங்க சொல்லியிருக்கீங்களே, போதும் என்ற மனதில் நினைக்கக்கூடிய தேவபக்தி ஆதாயம் சொல்லி அது போதும். நீங்க கொடுத்த சபை கொடுத்தலுக்காகவும் நீங்க கொடுத்த அநேக காரியங்களுக்காகவும் நான் ஓடுற ஆண்டவரே. இப்படி ஓடுகிற நாம் நிச்சயமாகவே அந்த பந்தய பொருள் எனக்காக இருக்குங்க. இப்படி நாம் கவனமாய் ஓடுகிற நமக்கு நம்மளுடைய பந்தய பொருளை யாரும் போய் தட்டிட மாட்டாங்க. ஆண்டவரே, நான் மாத்திரம் தலை சாய்த்து தலை வணங்கி நீங்க வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடர்கிற ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்ய வல்லவரா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவர் பட்சமாய் திரும்பினா நம்முடைய விசுவாசம் கெட்டது போல அவருடைய வார்த்தையின்படியே ஏற்றுக்கொண்டு கட்டப்பட்டு நடந்து கொண்டு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் போதனைப்படியே நாம் விசுவாசத்திலே உறுதிப்பட்டு அதிலே என்னுடைய வாழ்க்கையை பெருகணுங்க. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைக்காக நன்றி ஆண்டவரே. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவ இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி பவுல் சொன்னார்னா, ஏதோ ஒண்ணுமே அவர் அனுபவிக்காம சொல்லலீங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்கிறாரு. துன்பமும் கவலையும் கண்ணீரும் நிர்வாணமும் நாசமோசமும் சாவே அவருக்கு வந்துட்டுங்க. மரணத்தின் தருவாயில் போய் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. ஆனாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவித்தார். 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாராமல், அதுக்கு 8ஆம் வசனம் படிக்கிறேன். சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக. பவுல் எழுதுறாருங்க, தேவனுடைய மனுஷன். நான் பிழைப்பனாங்கிறது எனக்கு நம்பிக்கையே இல்லைங்கிறாரு. நாங்கள் பிழைப்போமாங்கிறது நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கை அற்று போயிட்டு எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் உண்டாயிற்று. ஆண்டவரே, திராணிக்கு மேல சோதிக்க மாட்டீங்களேன்னு சொல்லி பவுல் கேள்வி கேட்டிருக்கலாம். அவருடைய வார்த்தைகள் யதார்த்தமான வார்த்தைகள், உண்மையாய் தேவனிடத்தில் பேசுகிறார். ஆண்டவரே, எங்களுடைய பலத்திற்கு மிஞ்சின வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை ஆறாமல், அடுத்து சொல்ல வரார் பாருங்க தைரியமாய். நான் என்னுடைய நம்பிக்கையை சொல்லல, என்னுடைய விசுவாசத்தை சொல்லல, என்னுடைய பலத்தை நான் சார்ந்து வாழல. நான் எங்கள் மேல் நம்பிக்கையாராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இனிமேலும் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பி இருக்கிறோம். அருமையான விசுவாச வார்த்தைகள்ங்க. ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில ஒரு விசுவாச உறுதி வேண்டும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் நான் நெருக்கப்பட்டாலும் நான் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கிற பாட்டு இன்னைக்கு 1 மணி நேரம் மாத்திரம் இல்லை ஆண்டவரே. என்னுடைய வாழ்நாளெல்லாம் நான் சந்தோஷமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியை தாரும் ஆண்டவரே. தேடுற வாழனே, நான் நெருக்கப்படும் போதும் சோதிக்கப்படும் போதும் நான் சோர்ந்து போகாது இருக்கிற ஆவியை தாரும். என்னை நிமிர்ந்து நடக்க செய்த ஆண்டவரே, இந்த விசுவாசத்திலே உறுதியை தாங்க ஆண்டவரே. இப்படிலாம் வாழ்கிற ஜனங்களை தேடி தாங்க ஆண்டவர் நித்தியத்துக்கு கொண்டு போறாரு. ஏதோ வந்தோம் போனோம் அப்படி இப்படி உளப்படி பண்ணணும். நிச்சயமாகவே அதெல்லாம் நம்ம ஆண்டவர்
ஆண்டவர் விட்டுருவார், கை விட்டுருவார், உங்களை அறியன்னு சொல்லுவார். ஆண்டவரே இப்படி தீவிரமாய் நான் அவரை தேடி அவருக்குள்ளாய் வளர்ந்து அவரிலே ஆண்டவரே இந்த விசுவாசம் ஒழித்து போகக்கூடாது ஆண்டவரே, எனக்காக நீங்கள் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுறீங்க. அந்த ஜெபத்தில் ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தபடியே ஆவியானோரும் தமது பலவீனங்களே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினாலே. நம்ம வேண்டிக்க மாட்டோம்னா என்ன வேண்டிக்கணும்னு நமக்கு தெரியல. ஏற்றபடி ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னன்னு எனக்கு சொல்லுங்க ஆண்டவருங்கிற வார்த்தையை நம்மளோட வாயில வரவே மாட்டேங்குது. ஆண்டவரே எனக்கு உடம்பு சுகமாகணும், நான் போகணும், எனக்கு அந்த பஸ் வந்துடணும், நான் போகணும், 5000 பணம் கட்டுதுன்னு அவர் கொடுத்துடணும், நான் போகணும், பேங்க்குக்கு போனால் என்னோடய வேலைகளை தடையில்லாமல் நடைபெறணும், சீக்கிரமாக வரணும் ஆண்டவரே, ஆட்டோவில் உட்காந்தோன்னே 150 ரூபாய்க்கு எனக்கு வருமானம் வரணும் ஆண்டவரே, இதெல்லாம் என்னுடைய சித்தம். ஆண்டவரே இது எது நடந்தாலும் நடக்காட்டி பரவாயில்ல ஆண்டவரே, நான் ஏற்றபடி ஒன்று செய்யணுமே, நான் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினாலே ஆவியானவர் தம்மை வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு. எப்படி பெருமூச்சுனா எப்படி நம் இப்படி பெருமூச்சு அப்படி தவிப்பாய், என்னுடைய மகனுக்காய் என்னுடைய மகளுக்காய் பிதாவானவர் எப்படி பரிந்து பேசுகிறார் பாருங்க. அவங்களுக்கு தெரியல ஆண்டவரே, அவங்க என்னது கேட்கணும்னு தெரியல ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் அவங்களுக்காக, அவங்களை நித்தியத்துக்கு கொண்டு போ நீங்கள் உதவி செய்யுங்க, உம்முடைய சித்தத்தை அவர்களுக்கு விளங்க செய்ய உதவி செய்யுங்க, உங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்க நல்ல இருதயம் அவர்களுக்கு உண்டாகட்டும். இப்படியெல்லாம் நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாய் விசாலமாய் ஆக்க நாம் ஒப்பு கொடுத்தா போதுங்க. இப்படி ஒப்பு கொடுக்குற நமக்கு ஆண்டவர் மெய்யாகவே அருமையான காரியங்களை நம்மோடு பேசுவார். விசுவாச வாழ்க்கையிலே நாம் சிறப்படுவோம், தைரியப்படுவோம். தொடர்ந்து இப்படி நாம் நம்புகிற ஆண்டவர் நம்பிக்கையின் தேவன். இதே ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. இப்படி நம்மளோட வாழ்க்கையிலே நமக்கு ஒரு நம்பிக்கை பெருகணும். ஆண்டவரே நான் கேட்ட வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையே ஆகணும் ஆண்டவரே, அது சும்மா காத்துல போற சினிமா பாட்டு மாதிரி போயிடக்கூடாது ஆண்டவரே, நாம் கவனமாக இருக்கணுங்க. நான் கடந்த நாளில் என்னுடைய அறியாமையை ஒத்துக்கொண்டான். எத்தனையோ சினிமா பாட்டுகள் என் நெஞ்சில் இருக்குது, மனசில் இருக்குது, அப்படிங்கிறான் கல்லானாலும் பாட்டுக்கிட்டலாம் வருது. ஆண்டவரே உங்களை குறித்து எனக்கு பாட தெரியலையே, என் இருதயத்தை உடச்சி தூளாக ஆக்குங்க ஆண்டவரே, உண்மை பாட உதவி செய்யுங்க, உண்மை சிந்திக்க உதவி செய்யுங்க. இப்படி நம் இருதயங்களே ஆழமாய் மனம் திரும்பணுங்க. மனம் திரும்புறது யாரும் உடச்சி திருப்ப மாட்டாங்க. ஆண்டவரே நானே திரும்பிடுறேன் ஆண்டவரே உதவி செய்யுங்க. அந்த 2 கல்லனையும் நாம் நினச்சிக்கிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும். அந்த கல்லன் சொல்கிற வார்த்தைகள் தான் சரி. நியாயப்படி நான் தண்டிக்கப்படுகிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் நடந்துக்கிட்ட விதத்துக்கு எனக்கு நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க ஆண்டவரே, நான் அதை ஏற்றுக்க உதவி செய்யுங்க. நியாயப்படி நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, என்னை நீங்கள் திருத்துறீங்க, என்னை செம்மையாக்க திருத்துறீங்க ஆண்டவரே, நன்றி 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 சொல்லி நாம் அப்படி நம்ம ஏற்றுக்கொண்டா போதுங்க. நம்முடைய வாழ்க்கையை அப்படி ஆண்டவர் மறுரூபப்படுத்துவார், நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அதிகமாக நம்ம அவர் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் ஆண்டவர் நம்மை பார்த்துருவாருங்க. யோபு ஆண்டவர் சொன்னது போல எத்தனையோ நெருக்கம் வருது, எத்தனையோ பிரச்சனைகள் வருது. யோபு அநேக வார்த்தைகளை பேசினாலும் நானே அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. நீங்களாம் பார்க்குறீங்களே பார்க்கல தெரியாது, நான் என் ஆண்டவரை என்னுடைய கண்களாலே பார்ப்பேன். விசுவாசம் உறுதிங்க. இல்லாமல் தோல் அழுகி போய் நாரி போய் அவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. கூட இருக்கிற மனைவியும் அந்த அம்மா அந்த பேச்சு பேசுது. பைத்தியக்கார போல இன்னும் அப்படியே இருக்கிறியே, உன் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறியே, நீ நம்புகிற ஆண்டவர்லாம் உனக்கு உதவி செய்ய திராணி இல்லாத தேவன், நீ 1000 சொல்லு, நன்மை பெற்று நான் தீமையை பெற வேண்டாமோ. அருமையான விசுவாச வார்த்தைகள். இப்படி யோபுவை ஆண்டவர் கடைசி வரைக்கும் பார்க்குறாரு. ஏன்னா யோபு மேலே ஆண்டவர் அப்படி முத்திரையிட்டார். சாத்தான்கிட்ட யோபுவை நிற்க வச்சு பேசுகிறாரு, என் தாசனாக யோபு மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் எனக்கு பயந்து பூமியிலே வாழ்கிற அவனை போல ஒருவனும் இல்லையே. நம்மளோட வாழ்க்கையிலாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போயிட வாய்ப்புகள் உண்டுங்க. நான் என்ன குறித்து தான் சொல்கிறேன், ஆண்டவரே ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகிற மனுஷனாக நான் இருந்துடக்கூடாது ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற அந்த அந்தரங்க பயத்தை எனக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. யாரும் பார்க்காத பகுதியிலே, யாருமே என்னை காணாத பகுதியிலே நான் உண்மையாக இருக்கிறேன்னா ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தான் சாட்சி. எனக்கு மனைவியோ பிள்ளைகளோ சகோதரர்களோ யாரும் கிடையாது, நீங்களே தேவனே, நீங்கள் சாட்சி, என்னுடைய மனசாட்சி எனக்கு சாட்சி. நான் வாழ எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்க ஆண்டவரே. இப்படி நாம் வாழும்போது நம்முடைய இருதயம் சோர்ந்து போகாதுங்க. இப்படி தான் நாம் வாழணும்னு சொல்லி நாம் திருச்சபையில் போதிக்கப்படுகிறோம்.
எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தேறினவனாக நிறுத்தும்படி அவரே அறிவித்து. இன்னொரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கோச்சியாங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன்னு. என்னுடைய இருதயத்தின் பாரத்தை நான் கடந்த நாள் எப்படி தான் தியானித்தேன். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம், 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் இப்படி பவுல் தன்னை குறித்து பேசுகிறாரு. எங்கள் ஜெபங்களிலே 1ஆம் வசனத்தில் இப்படி பேசுகிறாரு. எங்கள் ஜெபங்களிலே இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். 1, 3, 4 இப்படி சொல்லிட்டு 5ஆம் வசனத்தில் கடைசியில் எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி 6ஆம் வசனம் கடைசியில் இப்படி பின்பற்றுங்க நீங்கள் இப்படி பேசிக்கிட்டே வர பவுல் 3ஆம் வசனத்தை சொல்கிறார் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும். எல்லாரும் படிக்க தெரிஞ்ச நாம் வசனத்தை கவனிப்புங்க, என்ன பார்க்காதீங்க. வசனத்தில் உள்ள வார்த்தைகள் நீங்கள் குனிஞ்சு பாருங்க. சுவிசேஷத்தை எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துர்ஆசையினாலும் உண்டாகவில்லை. நம்ம இடத்துல நம்ம நடத்துகிற தாசர்கள் ₹1 பணம் வாங்கினது வஞ்சகமாய் நம்மை பயன்படுத்தி நம்முடைய உழைப்பை எடுத்துக்கொண்ட சகோதரர்கள் நம்ம இடத்துல கிடையாது. நான் இப்படி விரல் விட்டு சொல்கிறதுக்கு தைரியமாக இப்படி சொல்கிறேன். என் இடத்துல அப்படி யாரும் என்னுடைய உழைப்பையோ என்னுடைய பணத்தையோ வாங்கி அவங்க சந்தோஷமாக வாழ்ந்ததே கிடையாது. அப்படி பவுல் சொல்றாரு, வஞ்சகத்தினாலும் துர்ஆசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதா இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே. இப்படி நம்மை ஆண்டவர் என்னனுங்க, தேவன் நம்மை உத்தமர் என்று எண்ணினபடியே எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கு பிரியம் உண்டாக நான் பேசுகிறேன். இப்படி நம்முடைய இருதயத்தில் தைரியத்தின் ஆவி, பரிசுத்த ஆவியானவரும் தருவாங்க. ஆண்டவரே, நான் ஏதோ பிறருக்கு பேசுகிறேன், பிறருக்கு இல்லை ஆண்டவரே, நான் அந்த யோபுவின் ஆவியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. என்னுடைய இல்லாமையிலும் வறுமையிலும் கடந்த கால என்னுடைய அறியாமையை மன்னிங்க ஆண்டவரே. நான் மனம் திரும்பிடுறேன், இப்போ நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து வந்து பேச ஆரம்பித்த முதல் வார்த்தை மனம் திரும்பி நீங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளணும் தான் ஆரம்பிக்கிறாரு. யோவான் ஃபர்ஸ்ட் பேசுறாரு, அதே வார்த்தை தானே இயேசு கிறிஸ்து பேசுறாரு. இப்படி நான் மனம் திரும்பி ஆண்டவரே போதிக்கிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் உண்மை கனம் பண்ண உதவி செய்யுங்க, உண்மை தேட உதவி செய்யுங்க, உங்களோட ஆவியினாலே என்னை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் போய் உங்களுக்கு தேட்டரவர்களை அனுப்புவேன். அவர் நீதியை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்காய் வாழும்பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மெய்யாகவே நம்முடைய ஸ்திரத்தன்மை நமக்கு உண்டாகுங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை மையப்படுத்தி, ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்க இந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த எல்லா வித உலக காரியங்களுக்காக ஸ்தோத்திரம், நெருக்கத்திற்காக ஸ்தோத்திரம், வியாதிக்காக ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எனக்கு வேணும் மனசில் அப்படி எப்படி நன்றி சொல்கிறதுங்கிறத தெரியாமல் இருக்கும். நன்றி சொல்கிற ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி, எல்லாவற்றுக்காக நன்றி. இப்படி செய்வதே என்னை குறித்து பிதாவின் சித்தமாக இருக்குது ஆண்டவரே. இதுவே எனக்கு தேவனே உங்கள் சித்தத்தை அறிகிற அறிவு ஆண்டவரே. எல்லாவற்றுக்காக சோதனை செய்ய சொன்னீங்களா ஆண்டவரே, நான் செய்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பலவீனத்திலே, சந்தோஷத்திலே, சமாதானத்திலே, என்னுடைய இயலாமையிலே எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்ய எனக்கு நீங்கள் உதவி செய்திருக்கீங்க, செய்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து இப்படி நான் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரே அசைக்க முடியாத அந்த விசுவாசம் என்னோட வாழ்க்கையில் உருவாக உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து தேவன் நம்மை தம்முடைய ஆவியினாலே நிரப்பி நடத்துவாருங்க. இயேசு கிறிஸ்துவை நடத்தின அதே ஆவியானவர் உங்களையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். கேட்ட எல்லா ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஆண்டவர் நான் நன்றி சொல்கிறேன். இப்படி விசுவாசமாய் வாழணும் அப்படின்னா கிறிஸ்துவை நான் முதலாவது அறியணும். ஏதோ திடீர்னு இந்த வாழ்க்கை நமக்கு இப்படி கேட்டது போல் அப்படியெல்லாம் சாத்தியமாகுமானா நிச்சயமாக ஆகாது. கிறிஸ்துவை அறிகிற பிரகாரமாய் அறியணும். அதுதான் ஆண்டவர் அங்கே நம்மையிலே வற்புறுத்தி அப்படி வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறார். தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் அவர் யார், நான் யார், நான் யாருன்னு நம்மை சரியாய் உணர்ந்தாதான் கிறிஸ்து யாருன்னு நமக்கு தெரியும். நம்மை வழிநடத்தி போகிற, நமக்கு முன்னோடியாக இருக்கிற மூத்த சகோதரராக நமக்கு பரிந்து பேசுகிற, சப்போர்ட் பண்ணுகிற அவர் யார், அவர் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நம்மிலே எப்படி துவக்கி இருக்கிறார், ஒரு ஒப்புரவு எப்படி ஆனது, அந்த திரையிலே அவர் இருந்து நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத தேவனே செய்யும்படிக்கு என்னவா இருந்து எங்கே வந்து நம்மை அப்படி எடுத்துக்கொண்டாருன்னு அந்த ஆழமான அன்பிலே நாம் வேரூன்றி வந்தால் மாத்திரமே இந்த விசுவாச வாழ்க்கை நம்மை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கும்.
அவரை உணராத பட்சத்திலே நம்ம ஓடுற ஓட்டத்திலே ஏதோ விசுவாசம் விசுவாசம்னு போனால் அது பலிக்காது. அது சூழ்நிலையின் போது நம்ம நிலை நிறுத்தாது. சோதனையின் போது நம்ம விழுந்துடுவோம். யோபை குறித்து லாஸ்ட்டாக பிரதர் சொன்னாங்க. யோபுக்கு எவ்வளோ காரியங்கள் எல்லாம் நடந்தது. எல்லா காரியத்தையும் கேட்ட பிறகு யோபை குறித்து வாசிக்கிறோம். அவன் எழுந்து நின்று தன்னுடைய முடியை அப்படி மொட்டை அடித்து கொண்டு அவருடைய பாதத்திலே விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். குறை சொல்லல. ஒருவேளை அதுக்கப்புறம் காரியங்கள் எல்லாம் அப்படியே கடந்து போகும்போது அவருடைய நியாயத்தை எடுத்து சொன்னான். ஆனால் முடிவிலே அந்த தேவன் அவனுடைய இருதயத்தை பார்த்தவன் எல்லா சூழ்நிலையும் புரிந்து கொண்டவராய், யோபுவை போல நீங்க யாரும் நிதானமா என்கிட்ட பேசல அப்படின்னு 2-3 டைம் ஆண்டவர் சொல்றாங்க. 42ஆம் அதிகாரம். நம்முடைய பலவீனங்களை அறிந்து புரிந்தவர் நம்மோடு கூட வந்திருக்கிறார். அவர்தான் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார். நம்ம கேட்டது போல லூக்கா 22ஆம் அதிகாரத்துல பேதுருவை பார்த்து, பேதுருவேன்னு சொல்லல, நான் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, பேதுருக்கு சீமோன் தான் பேரு. பேதுருன்னு வச்சது தேவன். அவர் சீமோன். சீமோன்னா மாம்சமாய் உடையவனே, மனுஷனே, இந்த விசுவாசத்தை எப்போ வேணாலும் தொலைச்சி போடுறவனே, இதை பத்திரமா இருக்கணும்னா நான் உன் வலது பக்கத்துல இருக்கணும், உனக்குள்ளே இருக்கணும், உன்னோடு கூட என்னை வச்சுக்கணும். பரிசுத்த ஆவியினால் அந்த ஆவியை நாம் தக்க வச்சுக்கொள்ளணும். அதுதான் விசுவாசம். அது எப்படி சேரும் அப்படின்னா, யோபுவை கேட்டது போலதான் நானும் சொல்றேன். அந்த வேலி அடைத்து பாதுகாத்ததுனாலே யோபு மிலே அன்பு கூறுகிறான்னு சாத்தான் சொல்றான். அது இல்ல. எனக்காய் ஒருவர் மரித்தாரே, அவருடைய அன்பு தான் என்னை பாதுகாத்து வைத்திருக்கு. வேற எதுவுமே இல்லை. வேற எதுவுமே இல்லை. அப்படிதான். அப்படி வந்தாதான் தேவனுடைய அந்த விசுவாசம் நமக்குள்ளே நிறைவேறும். அதுதான் பத்திரமாய் கொண்டு போய் செல்லும். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு சலனம் இல்லாமல் ஆண்டவருக்கே மறுபடியும் தேவனுடைய பாதத்திலே போய் உட்கார்றதுக்கு ஒரு வழி என்னன்னா, அவர் நம்மிலே அன்பு கூர்ந்தாரே, அந்த அன்பை உணர்ந்தால் மாத்திரம்தான். மற்ற காரியத்தை எல்லாம் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். சாத்தானுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய உத்தரவுப்படி எல்லாத்தையும் தேவன் திறந்து விடுகிறாருங்கிறது அடுத்தது. சாத்தான் ஒரு காரியத்தை விளங்கி இருக்கிறான். நீ எல்லாத்தையும் பாதுகாப்பா நீங்க வச்சிருக்கிறதுனாலதான் உன் மேல அன்பா இருக்கிறான். இல்ல, என்னை மறித்து இதோ கோபாக்கினி பிள்ளையால் துதியில கேட்டது போல தகுதி இல்லாத மனுஷனா இருந்த என்னை உம்முடைய ரத்தத்தினாலே என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறே, அதுதான் என்னை பாதுகாப்பா வைத்திருக்கு. அப்படிதான் என்னுடைய இருதயத்திலே விசுவாசம் துவக்கி முடிச்சாதான் அது நல்லபடியா போகும். அதுதான் பரிபூரணம். இங்கே ஆண்டவர் இங்க அப்படிதான் சொல்றாங்க. கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையில் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சீமோனுங்கிற இடத்துல என் பேரை போடுறானா. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காய் வேண்டிக் கொண்டேன். உன்னுடைய விசுவாசம், நம்ம நினைக்கிறோம் ஏதோ சீமோனுக்கு பேசினாரு, பேதுருக்கு பேசினாரு. இல்ல, ஒவ்வொரு மனுஷனும் சபை கூடி வருகிற ஒவ்வொரு நாளும் தேவனை தேடி வருகிற ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் இப்படிதான் பாதுகாத்து அவருடைய விசுவாசத்திலே வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, நாம் மாம்சம் எப்போ வேணாலும் தொலைச்சி போடுகிற, அதை உணர்வு இல்லாமல் போகிற ஒரு அப்படி இருக்கிற ஒரு மாம்சம்தான். எவ்வளவு பலவீனமானது. அப்படி நம்ம பலவீனமானவங்களை எல்லாம் தெரிஞ்சு நம்மளுடைய பலவீனங்கள், நம்முடைய சோர்வு, நம்ம வீழ்ச்சி, நம்மளுடைய பெருமை எல்லாற்றையும் தெரிந்த ஒருவர் தான் சொல்லுகிறார், ஒரு பிரதான ஆசாரியர் நான் ஒருவர் இருக்கிறேன். பயப்படாதீங்க, உங்களுடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் குறித்து அறிந்தவர் நான் ஒருவர் இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, உங்களை போல மாம்சமும் ரத்தம் உடையவர்களாய் இந்த நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவனே செய்யும்படிக்கு உங்களுக்காக ஒரு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நான் துவக்கி இருக்கிறேன்னு சொல்றேன். அந்த பரிசுத்தத்திற்கும் இந்த பாவத்திற்கு உண்டான திரைச்சீலையை இரண்டாய் கிழித்தது நான். ஏனென்றால் நீங்க ஓடுற ஓட்டத்தை எல்லாம் முன்னோடியாய் வாழ்ந்து நான் பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் அப்படி ஒரு மூளைக்கல்லாய் சியோனிலே இருக்கிறேன், சபையில இருக்கிறேன். என்னை விசுவாசமாய் பார்க்கிறவங்க யாரும் அப்படி அந்த விசுவாசத்தை விட்டு ஒழிந்து போகாதபடிக்கு அப்படி தைரியமா என்னட்டு வாங்கன்னு ஆண்டவர் சொல்லி நம்ம அப்படி அழைக்கிறாங்க. கொலைசேரில் கேட்டது போல தேவனை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடையணும். ஆண்டவருடைய விருப்பம் அது மாத்திரம்தான். நம்முடைய பூமியிலே எவ்வளவு காரியங்கள், நம்ம அப்படி எல்லா காரியங்கள் இருந்தாலும் இது எல்லாம் அழிஞ்சு போகிறது. அழியாத ஒன்று இருக்கு, நித்திய ஒன்று இருக்கு. அதுன்னா அவரை அறிகிற அறிவு மாத்திரம்தான். அது எதனாலன்னா விசுவாசத்தினாலே. அதனாலதான் அது உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு.
நம்முடைய இருதயத்திலே எபிரேயர் 12 சொன்னது போல இருதயத்திலே துவக்கப்பட்டிருக்கு. வெளியில இருந்துச்சுன்னா அதை நம்ம செலவு பண்ணிடுவோம், அதை தொலைச்சி போட்டுடுவோம். அதை பாதுகாத்து அவருடைய ஆவியினால அவரை உள்ளே வைத்திருக்கிறார். அதை உணர்த்தும் போது அதுக்கு ஒரு நன்றி உள்ளவர்களாய் நாம் நடக்கும் பொழுது யார் அப்படி இருப்பா, சீசன் யார் அப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் உட்கார்ந்துருக்கும் போது நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, இந்த வாழ்க்கைக்கு துளி கூட நான் தகுதி அல்ல, எல்லாம் உம்முடைய கையிலிருந்து வாங்கியிருக்கிறேன், உமக்கே கொடுக்க வந்திருக்கிறேன், நான் ஒன்றுமில்லைன்னு சொல்ற ஒரு மனுஷன்தான். ஒரு மண் பானையை பார்த்து ஒரு மனுஷன் கேட்டானா, எப்ப பார்த்தாலும் கூலா இருக்கிறிய, என்னதான் காரணம்? இந்த மண் பானை சொன்னிச்சான், நான் ஆரம்பிச்சது மண்ணு தான், நான் முடிக்கிறது மண்ணு தான், அதனால எனக்கு டென்ஷன் ஏன்? நான் ஹீட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் சூடாக வேண்டிய அவசியம் எதுக்கு, எனக்கு எதுக்கு? அதனால தான் எல்லாம் கூலாக இருக்கிறேன், நான் மண்ணுன்னு சொல்லிச்சேன். இந்த விசுவாசத்தை பெற்றிருக்கிறேன்னா எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார், நான் ஒன்றுமில்லை என்று வந்தாதான் நான் எப்போதும் தேவனுக்கு மகிமை உள்ள, அவருக்கு பிரியமான, கேட்டது போல அவருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் நம்ம வாழ முடியும். அப்படி இல்லைன்னா இந்த விசுவாசத்தை கொண்டு எல்லாத்தையும் வாழ்ந்து அதனுடைய பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்போம். விசுவாசம் விசுவாசம் சபைக்கு வருவோம், காரியங்கள் இருக்கும், ஆனால் தேவனுடைய நாம மகிமைப்படுமானா இருக்காது. சபையில் இருப்போம், எல்லாம் செய்வோம், எல்லாம் இருக்கும், ஆனால் ஆண்டவர் மூலியமாய் மகிமைப்படுவார்னா இல்லை. சொன்னது போல சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்ப், அதே பெருசாக வளர்ந்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யும் போது ஒரு காரியம், இன்னும் என் பிள்ளை எப்படி இருக்கானே, அது கஷ்டமாய் அல்ல, கொஞ்சம் வளரணுமே அப்படிங்கிற ஆவலோடு கொத்தி எரு போட்டு தண்ணீர் ஊற்றி விசுவாசத்தில் வளரணுமேனு ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். இதில் வாசிச்சது போல 18ஆம் வசனத்தில், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலேயும் முதன்முறாய் இருக்கும்படிக்கு அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர், சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அந்த சகல பரிபூர்ணமும் நாமும் அடைந்து கொள்ளும்படிக்கு தேவன் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தேறினவனாய் நிறுத்தும் பொருட்டு. நம்முடைய விசுவாசம் அப்படிதான் நம்மை உந்தி தள்ளி அவர் பக்கமாய் நடத்துகிறது. ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, ஒரு தாய் தேற்றுகிறது போல உன்னை நான் தேற்றுவேன், நீ எருசலேமிலே தேற்றப்படுவாய். எருசலேம்னா தேவனை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிற ஜனமே, உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஒரு தாய் தேற்றுவது போல உனக்கு நான் சபையிலே தலையாய் இருக்கிற கிறிஸ்து, சரீரமாய் இருக்கிற உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். என்னை அறிந்து கொள்ளும்படிக்கு, என்னுடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று இந்த மண்ணான மனுஷனிலே நீ அறிந்து கொள்ளும்படிக்கு, அதிலே வல்லவனாய் நீ வளரும்படிக்கு, கிறிஸ்து இயேசுவிலே நீ தேறினவனாய் இருக்கும் பொருட்டு, அவரிலே இருந்த ஆவி என்னிலே இருக்கும் பொருட்டு, அந்த மேலானவைகளை நோக்கி எப்பொழுது நாம் பார்க்கும் பொருட்டு. ஆண்டவர் அப்படிதான் சொல்றார். அப்படி அவருக்குள்ளே வேரூன்றி அப்படி எழுந்து பிரகாசிங்க. தொடர்ந்து நம்ம அப்படிதான் ஆண்டவர் நடத்துறாங்க. ஒரு வார்த்தை நான் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை நான் சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நானும் 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் மடிக்கு ஒரு முறை கேட்டது தான். இப்போ கேட்ட எல்லா சத்தியத்தையும் பவுல் அப்போஸ்தலன் அப்பட்டமாய் அப்படியே ஏற்றுக்கொண்டு நான் ஒன்றுமில்லை என்று வந்த மனுஷன். ஆதியிலே நான் தான் ஒரு ஆளுன்னு வந்தார். அவர் நியாயப்பிரமாணத்தின்படி பாவம் செய்யாதவராய் தேவனுடைய அன்பிலே கட்டப்பட்டவராய் இல்லாத பொழுது அவர் நியாயம் செய்தார். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் தொடச்சி போடுற அழுக்கு. கிறிஸ்துவுக்குள்ளானேன், கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு அன்பு இருக்கு, அந்த அன்பு நெருக்கி ஏகும் பொழுது நான் ஒன்றுமில்லை, என்னை குப்பையா எண்ணுகிறேன்னு வந்துட்டார். அதனால நமக்குள்ள எல்லா காரியம் தகுதியும், நான் ஒன்றுமில்லை, நான் மண் என்று ஒரு மனுஷன் வரும்பொழுது விசுவாசம் அவனிலே எப்படி ஒரு விதை அப்படி மண்ணை தட்டிக்கிட்டு எழும்பி வருதோ அதே போல முளைத்து வரும். அது என்ன பலன் கொடுக்குமோ ஏற்ற காலத்திலே அது பலன் கொடுக்கும். அது நம்மளால் உண்டானதல்ல. விதை போடுவான் ஒருவன், நீர் பாய்ச்சுவான் ஒருவன், விளைய செய்கிறவர் தேவன். யுத்த நாளுக்காய் குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும். தேவனாலே தான் இந்த வாழ்க்கை சாத்தியம். இப்படி ஒரு மனுஷன் வந்து உணர்ந்துட்டான்னா அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து என்ன சொல்றீங்க ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்க. யோபு சொன்னது போல நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே,
மனைவியை பார்த்து பைத்தியக்காரி போல பேசுற. யோபுவால ஒருவேளை என்ன சொல்றாருன்னா, நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம், அது தீமை அல்ல. ஆண்டவர் சொல்றா, நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் அறிந்திருக்கிறேன், அது தீமைக்கானதல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானது. உன்னை நான் டெஸ்ட் பண்றேன், சோதிக்கிறேன். ஏன் அப்படின்னா என்னை போல உன்னை மாற்ற, அதற்காக தான் உன்னை நான் அறிந்து கொண்டேன்னு சொல்றேன். இங்கே பவுல் அப்போஸ்தலன் இங்க என்ன சொல்றாருன்னா, 9ஆம் வசனத்துல, அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் அவருடைய தீர்மானத்தின்படி ஆதி முதலாய் கிறிஸ்து இயேசுக்குள் அருளப்பட்ட அந்த கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்திருக்கிறார். தொடர்ந்து அவர் பேசும்போது 12ஆம் வசனத்துல, இது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆகிலும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்வார் என்று அவரிலே நான் நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி ஒரு நம்பிக்கை பெற்ற ஜனங்கள் மாத்திரம்தான், அந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் அவரை பிரியப்படுத்தும்படிக்கு தொடர்ந்து போவாங்க, அவருக்குள்ளே அன்புக்குள்ளே நடந்து போவாங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்கிற ஆரோக்கியமான வசனங்களை நான் அப்படி உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி சொல்லி உங்களை தேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீமோத்தேயுக்கு ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்படி காரியங்களை எல்லாம் சொல்லி தேற்றுறாங்க. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியினால் நீ காத்துக்கொள். ஒன்னாலே காத்துக்கொள்ள முடியாது. நீ பரிசுத்த ஆவியை கேட்டு அவருடைய ஆவியிலே நீ தங்கி இருக்கும்படிக்கு உன்னுடைய ஆவியை புதுப்பித்துக்கொள். ஒரு மாம்சத்திலே ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா ஆவி நம்மை உற்சாகப்படுத்துறது மாத்திரம்தான், மற்றபடி மாம்சத்தில் எந்த நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா எப்போ வேணாலும் விழுந்து போகிற, எப்போ வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் சாய்ந்து போகிற பலவீனமான பாண்டங்கள் நான் மண்ணு, நான் ஒன்றுக்கு உதவ மாட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு போறவங்கள்ட்ட தேவன் அவன் பக்கத்திலே ஒன்றாக இருந்து வேல்யூ ஆக்கிடுவார், மதிப்பாக்கிடுவார். எவ்வளோ உற்சாகமாய் விசுவாசமாய் நடக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் நம்ம கையிலே கொடுத்து, இந்த கையிலே இந்த பிள்ளைகள் அப்படி நடந்து வரும்போது அவர் சந்தோஷப்பட விரும்புகிறார். தொடர்ந்து இந்த வாழ்க்கையை அவர் பொறுப்படுத்தி நடத்தும்படிக்கு அவருடைய கைக்குள்ளே அடங்கி இருப்போம். ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்துவார். நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவரே கனப்படுத்துவார். சபைகளுக்கு வெளிப்படுத்தல் சபைகளுக்கு சொல்லும் பொழுது அவர் சின்ன விஷயத்தை கூட மறக்கல. அதிலிருந்து அன்பை விட்டான்னு உன் பேர குறை இருக்குன்னு சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் இல்லாத இருக்குது ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவன் நடந்து வந்ததை ஆண்டவர் மெச்சி கொண்டார். உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்குறேன், எனக்கு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்ல. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி பிதாவிடம் பரிந்து பேசுகிறவன் நான், மத்தியஸ்தராக இருந்து இந்த வாழ்க்கையை துவக்கினவன் நான், இதை நல்லபடியாய் முடிப்பேன், நீ சந்தோஷமாய் தொடர்ந்து என்னை பின்பற்றி வா, இந்த விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்கு பரிந்து பேசி உன்னை சப்போர்ட் பண்ணுறேன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. எனக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காய், அந்த நம்பிக்கைக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நானும் கேட்ட வார்த்தைக்கு நன்றி சொல்கிறேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் நம்ம அனைவருக்கு தெரிஞ்ச வசனம் தான். சரி, கலாத்தியர் 4:20. சரி, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் 19 படிக்கிறேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு, நான் சிலுவையில் அறையப்பட்ட மரித்தேன், எல்லாம் உண்மைதான். ஆனால் நாமும் அநேக முறை சொல்கிறோம் சிலுவையில் அறையப்பட்டோம் கிறிஸ்துவுக்குன்னு. ஆனால் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால், என்னில் அன்பு கூர்ந்துன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நாமளும் எப்படி சொல்லணும்னா, நம்மில் அன்பு கூர்ந்து. அவர் பவுல் சொன்னார் என்னில் அன்பு கூர்ந்துன்னு. நாம் படிக்கிறப்ப எப்படி படிக்கணும்னா, அதை நம்மில் அன்பு கூர்ந்து, உங்கள் பேரை போட்டு படிக்கணும். கதிரேசனில் அன்பு கூர்ந்து கதிரேசனுக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். நீங்களும் உங்கள் பேரை போட்டு படிக்கணும். நம்மில் அன்பு கூர்ந்து தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனவர்.
நான் கேட்டுட்டு இருக்கும்போது அதான் உணர்வாக இருந்தது. தேவன் வந்து நம்மில் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்னா, அதான் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பு தான் மிகப்பெரியது. யாரும் வந்து இப்போ எனக்காக வந்து என் மனைவி வந்து சொல்லலாம், நான் என் கணவரை நேசிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன்னு. நாளைக்கு எனக்கு மரணம் அப்படிங்கிறதுனால என்னோட மரணத்தை என் மனைவி ஏற்றுப்பாங்கன்னா மாட்டாங்க. நான் ஏற்றுக்க மாட்டேன். முதல்ல என் மனைவியோட ஆயுசு நாட்கள் எனக்கு கொடுத்துருங்க கம்மினா நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஆனால் நாமெல்லாம் மனிதர்கள், அன்பில் குறை உள்ளவர்கள், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆனால் ஆண்டவர் வந்து எனக்காக மரித்தார். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே கேட்கறதுனால என்னமோ வந்து அந்த வார்த்தையின் ஆழம் தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஆண்டவர் எனக்காக மரித்தார், என் பாவத்துக்காக மரித்தார், என் பாவத்துக்காக மரித்தார்னு சின்ன பிள்ளைங்க வாய்ப்பாடு சொன்ன மாதிரி 1 1 2ன்னு 1 × 1 அப்படியே வாய்ப்பாடு சொன்ன மாதிரி நமக்கு அது பழகிருச்சு. ஆண்டவர் எனக்காக மரித்தார்னா சாதாரண மரிக்கலை. என்னிடத்து அன்பு கூர்ந்து என் மேல் வரக்கூடிய ஆக்கினைக்காக அவர் மரித்தார். ஆக்சுவலாக நான் செத்து போயிருக்கணும், நான் மரிச்சிருக்கணும். நான் மரிக்காமல் இருக்கிறதுக்காக ஆண்டவர் மரித்தார். ஆண்டவர் நம்ம எடுத்து அப்படி தான் அன்பு கூர்ந்தார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலையும் எபேசியர் 5 முதல் வசனத்தில், ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மையே தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இப்போ ஆண்டவர் இப்போ பவுல் வந்து இன்னொன்று சொல்கிறார் எக்ஸ்ட்ரா. கிறிஸ்து நமக்காக தம்மையே தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. முதல்ல எப்படி தேவன் நம்மளுக்கு அன்பு கூர்ந்தான்னு சொன்னார்ல, அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன பண்ணோம், நம்மளும் வந்து அன்பில் நடக்கணும். நான் இதை படிக்கிறப்ப எனக்கு தேவன் உணர்த்தது ஒரே காரியம் தான். ரோமர் 14ஆம் அதிகாரம். நான் அன்பில் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நான் என் மனைவிக்காக மறிக்க வேண்டாம். ஆண்டவர் மறிச்சிட்டாரு, என் மனைவிக்காக நான் மறிக்க வேண்டாம், மற்றவர்களுக்காக மறிக்க வேண்டாம். ஆனால் ஒன்று செய்யலாம். ரோமர் 14 8ஆம் வசனம் 7ஆம் வசனம். இப்போ நம்மில் அந்த அதிகாரமே படிக்கலாம், இருந்தாலும் டைமில் நல்லா 7ஆம் வசனம் படிக்கலாம். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரித்திருக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோரிலும் ஜீவனுள்ளோரின் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தருக்கு முன்பாக நிற்போம். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் தேவனை ஐக்கிய பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கல்லையும் இடர்களையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பவுல் இப்போ சொல்கிறாரு, கிறிஸ்து நமக்காக மரித்தார், நாம் அன்பு கூர்ந்தோம், நீங்களும் என்னை போல அன்பு கூர்கணும்னு சொன்னார். அன்பு கூட இதில் சொல்கிறாரு, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளியாக தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாஸ்தரின் முன்பாக நிற்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இப்படி தான் பார்க்குறேன். ஒருவேளை எனக்காக என் மனைவி மறிக்கிறான்னு நினச்சிக்கோங்களேன். எனக்காக என் பாவங்களையோ இல்லை என் நோய்களையோ என் மனைவி ஏற்றுக்கிட்டான்னா, நான் ஒரு காரியம் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், என் மனைவி உடனே சொல்லுவாங்க, உங்களுக்காக நான் வந்து உங்கள் வியாதியை ஏற்றுக்கிட்டேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்களா, எப்படி நடந்துக்கிறீங்க பார்த்தீங்களா, இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு நானும் சொல்லுவேன், என் மனைவியும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தடவை கூட நம்மளை பார்த்து, நீ ஏன் வந்து இப்படி போய்கிட்டே இருக்கிற, உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு ஒரு தடவை கூட ஆண்டவர் சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டார். தேவன் அப்படித்தான் நம்ம எடுத்து அன்பு கூர்ந்தார். அது வந்து நிபந்தனையற்ற அன்பு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய குறுகிய மூளையில நம்ம தப்பு செஞ்சால் ஆண்டவர் நம்ம தண்டிக்கிறான்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் நம்மை ஒருபொழுதும் தண்டிக்கவே மாட்டார். நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் அவர். நமக்காக உயிரை கொடுத்தவர் எப்படி நம்மளை தண்டிப்பார்? நம்மளை எப்படி கைவிடுவார்?
ஆனால் நாம் நினைக்கிறோம், நம்ம அதான் நான் சொல்கிறது போல் என் மனைவியோட வியாதி நான் ஏற்றுக்கிட்டேன்னா, என் மனைவி தவறு செஞ்சான்னு நான் உடனே சொல்லுவேன். என்னம்மா உனக்காக நான் உன் நோயை ஏற்றுக்கிட்டேன், இப்படிலாம் பண்ணுற நீ, இப்படிலாம் நடக்கிற நீ, நோயை இப்போ நான் கணவனுங்கிற அந்தஸ்திலே சொல்கிறேன், இப்படிலாம் நடக்காதுன்னு நான் அதிகாரமாக சொல்கிறேன். ஆனால் தேவன் அப்படி சொல்லவே இல்லை. தேவன் நம்மிடத்து அன்பு கூர்ந்தார். அப்படி அன்பு கூர்ந்தால் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அவர் நம்மை ஒருபொழுதும் குற்றவாளியாக நம்மளை நியாயம் தீர்க்கவே இல்லை. அவர் நம்ம அப்படி குற்றவாளியாக நியாயம் தீர்த்திருந்தாருன்னா அவர் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தான் வந்திருப்பார். நீ தப்பு செஞ்ச உனக்கு தூக்கு தண்டனை, நீ தப்பு செஞ்ச உனக்கு 10 வருஷம் சிறை, அப்படி தான் தீர்த்திருப்பார். ஆனால் அப்படி அவர் செய்யலை. நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் ஒருபொழுதும் நம்ம நியாயம் தீர்க்கவே இல்லை. வேதம் சொல்லுது, நான் ஒருவரையும் நான் நியாயம் தீர்க்கவே மாட்டேன். ஆண்டவரே சொல்லியிருக்காரு. நான் சொல்லி இந்த வார்த்தைகள் தான் நம்மளுடைய நியாயம் தீர்க்கும்னு சொல்லியிருக்காரு. நமக்காக ஜீவன் விட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நியாயம் தீர்க்க மாட்டேன் யாரையும், அது எனக்கு வேலையே இல்லை. ஆனால் நான் சொல்லிய வார்த்தைகள் தான் நியாயம் தீர்க்கும். நான் அப்படி தான் பார்க்குறேன். என்னை எந்த அளவுக்கு நேசித்திருந்தால், என்னிடத்து தேவன் எவ்வளோ அன்பாக இருந்தார்னா, என்னை நியாயம் தீர்க்க உரிமையை கூட அவர் எடுத்துக்கல. அந்த அளவுக்கு தான் என்னை நேசித்தார். எப்படி அது எப்படி எப்படின்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் புரியும். ஒருவேளை உங்கள் குழந்தைங்க தப்பு செஞ்சீங்கன்னா திட்ட மாட்டீங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். என் பிள்ளைகள் ஏதோ தவறு செஞ்சால் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நான் உங்கள் குழந்தைங்க தெரியாமல் செய்கிறாங்க. அதே போல தான் ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு. நாம் செய்கிற தவறுகள் தான் ஆண்டவர் நம்ம சிறு பிள்ளைகளை போல, அறியாத மூடர்கள் போல செய்கிறாங்க. அப்படி தான் தேவன் நம்மளை நேசிக்கிறார். அப்படி நேசித்து தான் சொல்கிறார் இதில், இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பாக நிற்போம். இப்போ ஆண்டவர் எனக்கு தான் சொன்னார், நான் உன்னிடத்தில் இப்படி தான் அன்பு கூர்ந்தேன். உன்னை நான் நியாயம் தீர்க்கிறதில்ல, உன்னை நான் விரல் நின்றதில்லை. ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா, உன் சகோதரனை அற்பமா என்ற, உன் மனைவியை அற்பமா என்ற, உன் பிள்ளைகளை அற்பமா என்ற, குற்றவாளியாக நியாயம் தீர்க்கிற. நான் உன்னை அப்படி செய்கிறதே இல்லை. ஆனால் நீ என்ன விரல் நின்ற, எப்போ பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் யாரையாவது குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிற. குற்றம் சொல்ல நம்முடைய காரியமே கிடையாது. இந்த அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா, நான் சொல்ல டைமில் நீங்கள் வீட்டில் படிங்க. புசிக்கிறது, நேரம் பார்க்குறது, ஒருத்தர் எதை செஞ்சாலும் சரி நல்ல நேரம் பார்த்து செய்கிறோம், அது ஆண்டவருக்குன்னு தான் செய்கிறாரு. ஒரு நல்ல நேரம் பார்க்க அதுவும் பரவாயில்ல. நாம் என்ன பண்ணுறோன்னா, அதை பிடித்து மற்றவர்களை நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கிறோம். நியாயம் தீர்க்கிறவங்கள தேவனோடுது. அதான் பிதா இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையில் அவர் செய்வார். அதை நாம் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. நாம் செய்ய வேண்டியது நாம் அன்பாக இருக்கணும். மற்றவர்கள் விரல் நீட்டக்கூடாது, மற்றவர்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. எனக்கு ஆண்டவர் தான் உணர்த்துறாங்க, நீ அப்பமிக்க போகிற, நான் உன்னை எப்படி அன்பு கூர்ந்தேன், உன் இருதயத்தில் என்ன இருக்குது? சபைக்கு வந்தவொன்னா யாராவது ஒருத்தர் சகோதரனையோ இல்லை என் மனைவியை பார்த்தவொன்னா அவர் செய்த தவறுகள், அது இப்போ செஞ்சுருக்க மாட்டாங்க, 10 வருஷம் முன்னாடி செஞ்ச தவறுகள் நமக்கு இப்பயும் கண்ணுக்கு முன்னாடி வருது. அந்த விஷயத்தை கொடுத்து மறக்க முடியாமல் இருக்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்து முறுமுறுப்பு, நம்மளை அற்பமாக என்னது, நம்மளை யாரோ ஒருத்தங்க அலட்சியப்படுத்தியிருப்பாங்க. அந்த அலட்சியத்தை இன்னும் நம்ம இதயத்தில் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்மிடத்தில் தேவ அன்பு இல்லை. தேவன் நம்மை நேசித்து போல எபேசியர் 2:5 படித்தோம். நான் உன்னில் அன்பு கொண்டு நீங்களும் அன்பாய் நடந்து கொள்ளுங்கள். நான் அன்பாக நடந்து கொள்ளுங்கிறதுக்காக என் உயிரை கொடுக்க மாட்டேன். ஆனால் நான் எங்கே இருக்காமல் இருக்கலாம்ல, அற்பமாக எண்ணாமல் இருக்கலாம்ல. ஆனால் நான் மற்றவர்களை அற்பமாக நினைக்கிறேன், விரல் நீட்டுறேன். அவர் செய்த இப்போ என் மனைவியே ஒரு 10 தவறு செஞ்சு அது கூட அவங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாக இருப்பாங்க. ஆனால் நான் அதை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என் மனைவி தெரிஞ்ச தவறுக்கு அவங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் மன்னிச்சிருப்பாங்க, அவங்களும் ஆண்டவர் ஐக்கியமாக இருப்பாங்க. ஆனால் நான் என் இதயத்தில் அந்த பாவத்தை அவங்க செஞ்ச தவறை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட ஐக்கியமாக இருக்கேன். அதான் உண்மை. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, உங்கள் சகோதரன் நீங்கள் அற்பமாக பார்க்குறீங்க, அப்படி பார்க்காதீங்க. இதை குறித்தும் சரி, அவருடைய விசுவாச குறைவு நான் அதான் பார்க்குறேன். நம்ம நினைக்கிறோம் நம்ம அதிகமாக விசுவாசிக்கிறவங்களுக்காக விசுவாசம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அற்பமாக நினைக்கிறோம். அவர் வாழ்க்கை நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்து நம்ம ஏன் இப்படி நடக்கிறோம், நம்ம வருத்தப்பட்டால் பரவாயில்ல. ஆனால் நியாயம் தீர்க்கிறதா இருக்கிறோம். ஆண்டவர் அப்படி நியாயம் தீர்க்கிறதா வரவே இல்லை. ஆண்டவனோட தான் பேசினார். நீ என்னில் அன்பு கொண்டது போல நான் உன்னிடத்தில் அன்பு கொண்டு நீயும் அன்பாக நடந்துக்கோ. மற்றவர்களை அற்பமாக நினைக்காத யாரையும். காலத்துக்கு முன் குறித்து ஒரு இதுவையும் சொல்லாத. காலத்துக்கு முன்பு நியாயம் தீர்க்காது. அப்படி தான் சொல்கிறார் ஆண்டவர். ஆமாண்டவர்,
என்னை போல பாடுள்ள சகோதரன் மனைவி அவளை நான் நயந்து இருக்க வேண்டாம். நான் அவங்களுக்கு உதவி செய்யட்டும். ஒரு வேளை விசுவாசத்தில் கம்மியாக இருந்தால் அவங்க விசுவாசம் வர்த்திக்கும்படி இது தவறு, இதை செஞ்சுக்கலாம், இப்படி இல்லை இப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லி அப்படி உற்சாகப்படுத்தி வாழும் ஆண்டவரே. அதை தான் இந்த 14ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக நான் படிக்கிறப்போ வந்தேன், திரும்பி படிக்கிறேன். நான் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 'நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற உன் துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆண்டவர் தீர்க்கமாக சொல்லியிருக்கிறார், மற்றவர்களை குற்றவாளியும் தீர்க்காத, நீ எந்த அளவின் தீர்க்கிறாயோ அதை தான் உனக்கு நடக்கும். நான் அதெல்லாம் ஆழமாக உணர்றப்ப தான் மற்றவர்கள் செய்கிற தவறுகளை நான் பார்க்குறப்ப என்னை நான் உயர்த்தாதபடிக்கு நானும் விழுந்து போக முடியும். இந்த பாவத்தில் நானும் இதை செய்ய முடியும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. நான் அவரை அற்பமாக நினைக்க வேண்டாம். அவரோட சூழ்நிலைகள் எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த சூழ்நிலையில் நான் போயிருந்தால் அவரை விட மோசமாக போயிருப்பான். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி தான் பார்க்கணும்னு விரும்புகிறேன். நான் இந்த வசனத்தை படிக்கிறப்ப ஏற்கனவே நான் யோபு கேட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அதெல்லாம் திரும்ப சொல்லி முடிக்கலாம். யோபு 42 7ஆம் வசனத்துலேருந்து படிக்கிறேன். இது நான் 2 தடவை கேட்டுட்டேன். இது 2 நம்ம சபைக்குரிய வெள்ளிக்கிழமையுடைய புதன்கிழமை 2 தடவை கேட்டேன் அந்த வார்த்தையை. எனக்கு ஆண்டவர் அப்படி தான் உணர்த்தினாருக்கு. அதான் இது சொல்கிறேன். யோபு 42. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோட பேசின பின்பு கர்த்தர் தோமானியாக சவுண்டு குறையும்போது கர்த்தர் தோமானியான எலிப்பாசை நோக்கி, உண்மையிலும் உங்கள் 2 சிநேகிதர்களும் எனக்கு கோபம் வருகிறது. என் தாசனாக யோபு பேசுவது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அதனால் நீங்கள் 7 காலைகளிலும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாக யோபுவிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க கருணை இடுங்கள். என் தாசனாக யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக மத்தால் இருப்பேன். என் தாசனாக யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது பொம்மானியான எலிப்பாசும் சூரியனான பிரித்தாவும் நாகமாக்கியனான சோப்பாரும் போய் கர்த்தர்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிநேகிதரை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்த்திலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். ஆண்டவர் சொல்ற யோபுவின் முகத்தை நான் பார்த்தேன். அதை நான் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் சொல்கிறப்ப 3 பேர் யோபு நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, உன் வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்கும், நீ அதை யோசிச்சுப்பாரு, அதை சரி செய்ய, ஆண்டவர் உன்னை இந்த நோயெல்லாம் சரி செய்யணும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் யோபு ஆண்டவர் என்ன சொன்னா, அவன் பேசின தப்பே இல்லை, நீங்கள் 3 பேர் தான் தப்பு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் டைரெக்டாக அவங்க 3 பேர் கூட கோவப்பட்டவொன்னா யோபுவை பார்த்தார். முதல் முறை எழுதியிருக்கு. உங்கள் 8ஆம் வசனம் படிக்கிறேன், நடுப்பகுதியில் படிக்கிறேன். என் தாசனாக யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாது இருப்பேன். என் தாசனை யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்தும் நிதானமாய் பேசவில்லை. யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். யோபு என்ன வேண்டியிருப்பான்? அவங்க 3 பேர்த்தையும் எரிநேரத்தில் கொடுங்க ஆண்டவரே, எப்போ பார்த்தாலும் என்னை குத்திக்கிட்டே இருந்தாங்க, நீ தான் தப்பு, நீ தான் தப்பு, நீ தான் தப்பு, நீ தான் பண்ணியிருப்ப, நீ மனம் திரும்புன்னு சொல்லி என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்தாங்க, அவங்கள தூக்கி போடுங்க எதையாவது. அப்படி சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா தான் நடந்திருக்கும். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாது இருப்பேன். ஆண்டவர் உங்கள் புத்தியினத்துக்கு தக்க நடத்தலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போனா யோபு என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவனை மன்னிச்சு விட்டுருங்க,
அவர் வந்து அறியாமல் சொல்லிட்டாங்க, என்னை பற்றி தெரியாமல் பேசிட்டாங்க, அவங்க மன்னிச்சிடுங்க. திரும்பியும் அதான் சொல்றாரு. 10ஆம் வசனம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். 9ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். 2வது தடவை பார்க்குறாரு. முதல் தடவை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டாரு. இப்போ 2வது தடவை நான் அப்படி தான் பார்க்குறேன். அவ்வளோ நான் கூட முதல் தடவை சரி ஓகே போ, 2வது தடவையும் ஆண்டவர் 2வது சான்ஸ் கொடுக்குறாரு. இப்பயாவது சொல்லு, உனக்கு தீமை செஞ்சாலும் என்ன செஞ்சிடலாம். சரி ஆண்டவர், முதல் தடவை தான் வந்து என் சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன், நான் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டேன், இப்போ 2வது சான்ஸ் கொடுக்குறீங்க, இப்பயாவது அவங்க ஏதாவது பண்ணிடுங்க ஆண்டவரே. அப்படி சொல்லல யோபு. அப்பயும் அவங்களை வந்து மன்னிச்சிருங்கன்னா ஆண்டவர் அவர் முகத்தை பார்க்குறப்ப யோபுவின் முகத்தில் தான் இருந்திருக்கும். தன் சகோதரருக்காக பரிதபிக்கிற முகமாக இருந்திருக்கும். ஆண்டவர் அப்படி தான் இன்றைக்கி நமக்காகவும் தேவனிடத்தில் பரிந்து பேசுவதாக இருக்கிறார். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, என் மனைவி, என் பிள்ளைகள், என் சகோதரர், நான் வேலை செய்கிற இடத்துல உள்ளவங்களை பார்த்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், விரல் நீட்டிக்கிட்டே இருக்கேன், நியாயம் திருத்திக்கிட்டே இருக்கிறேன். தேவன் அப்படி தான் என்னோட பேசினார். நான் உன்னில் அன்பு கூர்ந்து உனக்காக என்னை ஒப்பு கொடுத்தேன், அதுபோல் நீயும் அன்பாக நடந்துக்கோ. ஆமாண்டவரே, நீர் என்னை எப்படி நியாயம் திருத்த மனதில்லாமல், என்னை எப்படி நீ விரலிட்ட ஒரு முறை கூட யோசிக்கலையே ஆண்டவரே, நானும் அப்படி இருக்கட்டும். அந்த நிபந்தனையற்ற அன்பை கூட நானும் என் சகோதர சகோதரிகளுக்கு, என் மனைவிக்கு அந்த அன்பை நானும் வளரட்டும் ஆண்டவரே. ஒருவேளை நம்ம குறைவுள்ளவனாக இருக்கலாம். இப்போ நம்ம படித்தோம்ல குலசியரில், அதை சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆச்சு இன்னும். குலசியர் 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை படிக்கிறேன், டைம் இல்லைங்களா? அந்த ஃபுல்லாகவே படிக்கலாம். முதல்ல இருந்து 13 வசனம் வரைக்கும், முதல் 13 வசனமே படிக்கலாம். ஏன்னா நான் 10லேருந்தே படிக்கிறேன். சகலவித நற்கிரிகளுமாய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்துடன் கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையிலும் பலப்படுத்தவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். நமக்கு வந்து தேவன் சொல்றாரு, சகலவித நற்கிலுமான கனிகளை தந்து தேவனை அறியாதையும் நம்ம விரித்திருந்து எல்லாம் நம்மளால் முடியும், வேண்டுதல் செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு கொடுப்பார் தேவன். அதே போல தான் நான் மற்றவருடைய குற்றவாளியாக இருக்காமல், நியாயம் தீர்க்காமல் இருக்காமல், நான் பரிந்து பேசினா இருக்கட்டும், ஒருவரையும் வந்து என் இருதயத்தில் காலத்துக்கு முன்னே ஒன்றை குறித்து கூட நான் வந்து நியாயம் தீர்க்க வேண்டாம். ஆண்டவரே, நீர் எப்படி அவர்களை பார்க்கிறோம் அதே போல் நானும் பார்க்கிற இதயத்தை எனக்கு கொடுங்க. தேவன் அதை நமக்கு தருவார். அது நான் 13 இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினோம் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். தமது அன்பின் குமாரன் அவர். அந்த பிதா அன்பின் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பது தேவனை அழைத்தார். அப்படி வாழ்க்கையை தருவார். நாம் கூட இப்போ நம்ம இருதயத்தில் தான் ஏதோ ஒரு கசப்பு வச்சுக்கிட்டு நாம் வந்து அபாத்திரமாக அப்பம் வைக்க வேணாம். நான் சொல்ல டைம் இருந்தோம். நீங்கள் 1 கொஞ்சம் 11 எழுதியிருக்கு, நான் சொல்லிடுறேன். 1 கொஞ்சம் 11 25 வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள், இப்படி செய்யுங்கள் என்றார். நாம் வந்து அதை பானம் பண்ணும் போதெல்லாம் தேவன் என்னை நேசித்து எனக்காக அன்பு கூர்ந்து தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்ம எப்படி பானம் பண்ணுறோம் அதான் சொல்றாரு. எனக்காக அவர் ஜீவனை விட்டார். என் ரத்தத்தை சிந்துவது போல அவர் தன் ரத்தத்தை சிந்தினார். இதை நீங்கள் நினைவு கூறும், பானம் பண்ணும் போதெல்லாம் இதை நினைவு கூறும்படி இப்படியே செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து
இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தின் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரை, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். போல் இதை சொல்கிறப்ப அதை நான் இப்படி தான் எனக்கு உணர்வாக இருந்தது. அபாத்திரமாக வந்து நீங்கள் பானம் பண்ணாதீங்க. அப்படி பானம் பண்ணால் என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால், கர்த்தர் வந்து எப்படி எனக்காக மரித்தார், அவர் என்ன எனக்காக செய்தாருங்கிறத அறியாமல் நான் வந்து பானம் பண்ணுறேன். அவர் என்னை ஒருபொழுதும் நியாயம் தீர்க்காத தேவன் அவர். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, என் இருதயத்தில் வந்து அநேகர் மேலே குறைய வச்சுக்கிட்டு, மனைவி மேலே குறை, பிள்ளைகள் மேலே குறை, வேலை பார்க்குற இடத்துல எம்டி மேலே குறை, கூட வேலை பார்க்குறவங்க மேலே குறை, அநேகர் மேலே குறைய வச்சுக்கிட்டு நான் என்ன தான் சொல்கிறேன், உங்களை யாரும் என்ன, நான் வந்து அபாத்திரமாக அப்பமிக்கிறேன். ஆண்டவரோட அடிக்கடி அதான் சொல்லுவார், நீ அப்பமிக்க போகிறேன்னா உன் இருதயத்தை நல்லா ஒன்னே நீ நிதானிச்சுப்பாரு. அப்படி நான் சோர்ந்து போகிறதில்ல. ஒருவேளை என்னிடத்தில் குறைகள் இருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுதே மனம் திரும்புங்கள், இப்பொழுதே நல்ல நாள், இப்பொழுதே இன்று நொடியே நல்லது, இப்பொழுதே. இப்போ நான் அந்த ரத்தத்தையும் அப்பத்தையும் வாங்குவதற்கு ஒரு வினாடி முன்னாடி உங்களுக்கு இதயத்தில் ஒரு கசப்பு இருக்குது, ஒரு வெறுப்பு இருக்குன்னா, அப்படியே ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் மனம் திரும்புகிறேன், என் இதயத்தில் இருக்கிற அந்த கசப்பை நான் எடுத்து போடுங்க ஆண்டவரே நம்ம கேட்டால் போதும். ஆண்டவர் அதை பரிசுத்தமாக்குவார். நம்முடைய இருதயத்தில் உள்ள எல்லா விதமான அசிங்கங்களும் எடுத்துக்கூட அவர் வல்லவர். ஒருவேளை இப்போ இல்லாட்டாலும் சரி, நீங்கள் பலவந்தம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இதயத்தில் உள்ள குறைகளை ஆண்டவர் நிவர்த்தி செய்வார். உங்களால் மன்னிக்க முடியாத கூட கண்டிப்பாக மன்னிக்க முடியும். அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாவம் உங்களுக்கு எதிராக செஞ்சாலும் சரி, ஆண்டவர் தான் சொல்கிறாரு. நான் அப்படி தான் இருக்குன்னு பார்க்குறேன். நான் அபாத்திரமே அப்போ வைக்கக்கூடாது ஆண்டவரே. இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உலகமாக இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்தீர்கள். நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்மை நாமே நிதானித்திருந்தால் போதும், நாம் வந்து நியாயம் தீர்க்கப்படவே போகிறதில்லை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, எனக்கு ஏதோ உணர்வாக இருக்குது, என் மனைவி இப்போ கரைக்கு வந்து சொல்கிறாங்க, முன்னாடி மாதிரி நீங்கள் இல்லை, பாண்டிச்சேரி இந்த மாதிரி இப்போ இல்லை, ரொம்ப மாறிட்டீங்க, நல்லது, உண்மைதான், நல்லது தான், நான் தப்புன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ என்னை பார்த்தோன்னா தெரியுது, நான் செய்கிற தவறுகள், நான் செய்கிற நியாயங்கள்லாம் தெரியுது. ஆனால் இப்போ நான் பார்க்குறேன் என் மனைவி அதே மாதிரி. என் மனைவி வந்து நேரத்தில் மாறிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னால், எப்பவுமே வந்து நம்மளுடைய கண்கள் வந்து மற்றவர்களை பார்த்து கொண்டே இருக்குது. அவர் செய்கிற தவறு தெரியுது, அவங்க மறந்துடும் எல்லாமே தெரியுது. ஆனால் நம்மை பார்க்க மறந்துடுறோம். நாம் எப்போதும் அப்படியே மற்றவங்களையே பார்த்துட்ருக்குறோம். மற்றவங்களை வளர்ச்சி நமக்கு தெரியுது. ஆண்டவருக்குள்ளே அவர் வளர்ந்துட்டாரு. நானே சொல்லியிருக்கேன், அவர் முன்னாடியோட அவர் பேசுகிற வார்த்தையை கேட்குறப்ப எனக்கு ரொம்ப உணர்வாக இருக்குது. தேவன் அவர்களும் ஆசீர்வதிக்கிறாரு, அவர் ஆண்டவர்களை வளர நானே சொல்லியிருக்கிறேன். மற்றவர்களெல்லாம் உண்மைதான், மற்றவர்கள் வளர்ச்சி நம்ம கணக்கு தெரியுது, நல்லா மற்றவருடைய பாவம் நல்லா நம்ம கணக்கு தெரியுது. ஆனால் நம்மை குறித்த உணர்வு நமக்கு எப்படி தெரியுது? தேவன் அதான் கேட்குறாரு. நாம் வந்து மற்றவர்களையே பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்மை நாமே நிதானித்தால் நான் எப்படிப்பட்டவன், நான் என்னவா இருக்கிறேன், என் இருதயத்தில் என்ன இருக்குது, நல்லது. மற்றவர்களை வந்து பார்க்க தெரிஞ்சு நல்லது தான், மற்றவர்களை நிதானிக்கிறது நல்லது தான். ஆனால் நம்மை நாமே நிதானிக்காமல் எப்போ பார்த்தாலும் மற்றவர்களையே பார்த்துக்கிட்டு இருந்தா நான் யார், என் இருதயத்தில் என்ன இருக்குது? ஆண்டவரை தான் சொல்கிறாரு, உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்ப நீ எடுத்து போன்னு பார்க்குற, உன் கண்ணில் உத்தரத்தை பார்க்குறியா? நான் அப்படி பார்க்கட்டும் ஆண்டவர், என்னிடத்தில் உள்ள உத்தரத்தை நான் முதல்ல பார்க்கட்டும். நான் என்னை நானே நியாயம் தீர்க்கட்டும், நிதானிக்கட்டும். முதல்ல நியாயம் தீர்க்கிற ரெண்டாவது, முதல்ல நான் என்னை நானே நிதானிக்கட்டும். நான் யார், என் இருதயத்தில் என்ன இருக்குது, மற்றவர்கள் கொடுத்த என் இருதயம் வந்து என்ன சொல்லுது. இப்படி சொல்லணும்னா எனக்கு அதான் உணர்வு வந்துச்சு. ஜாக்பான் ஒரு புக்கில் எழுதியிருக்காரு, நம்ம வந்து தேவனுடைய நம்ம சத்தியத்தை அறிஞ்சிக்கிட்டோம், நம்ம சத்திய சபையில் இருக்கோம்னு சொல்லிட்டு மற்றவருடைய அற்பமாக பார்க்குறோம். இது இப்போ இல்லை, ரொம்ப நாள் முன்னாடி நான் படிச்சிருக்கேன். மற்ற சபையில் பார்த்து நம்ம அற்பமாக பார்க்குறோம், நம்ம அறியாமே நம்ம குற்றம் நியாயம் தீர்க்கிறோம். அந்த சபையில் உள்ளவங்களாம் மோசம் அடிக்கிறோம். நான் ஒரு நாளும் போய் பார்த்ததே இல்லை மற்ற சபையெல்லாம். உண்மையாகவே நான் வந்து சிஎஃப்சிலேருந்து தான் இருக்கிறேன்.
மற்ற சபை எனக்கு என்னமே நான் யாராவது பேசுகிறப்ப நானே சொல்கிறேன், அந்த சபையில் உள்ளவங்களாம் ரொம்ப மோசமாக தான் இருப்பாங்க. என்னமோ நான் கூட 10 வருஷம் பழகுற மாதிரி. தேவனோட பளிச்சுன்னு பேசினார் அப்போ இந்த புக்கு படிக்கிறப்ப. நீ சொல்கிற நான் ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்துட்டேங்கிற, ஆண்டவர் எனக்காக அன்பு கூர்ந்து என்னை உனக்காக தான் மரித்தார் நீ சொல்கிற. ஆனால் நீ மற்றவரை பார்த்து அற்பமாக நினைக்கிற. மற்ற சபை உள்ளவர்களை வந்து குற்றம் அசால்ட்டாக சொல்கிற. அந்த சபையில் உள்ளவங்கெல்லாம் அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க, நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு நானே எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லும் போது ஆண்டவர் நறுக்கும் தலையில் கொட்ட மாதிரி தான் இருந்துச்சு படிக்கிறப்ப. நீ வந்து நான் உன்னில் அன்பாக இருந்தவர்கள் நீ அன்பாக இருந்தது தான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீ என்ன பண்ணுறனா மற்றவர்களை விரல் நீட்டுற. அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்ட விசுவாசம் இருக்கோ அதில் அவங்க வளர்கிறாங்க, அவ்வளோதான். தேவன் அவர்களை முழுவதும் வளர்வதற்கு தேவன் வல்லவர், அவர் தான் பொறுப்படுத்துப்பார். அவங்க வந்து விசுவாச குறைவாக இருக்காங்களா, அந்த விசுவாச குறைவை தேவன் நிவர்த்தி செய்வார். அவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு அவர்களை எப்படி நடத்தணும், அவர்களுக்கு என்ன சொல்லணும், என்ன போதிக்கப்படும், அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாரு. அவர்கள்லாம் ஆண்டவர்கிட்ட அவங்களுக்கு என்ன போதிக்கப்படுதோ அதில் அவங்க உண்மையாக இருக்கிறாங்க, அவங்க ஆண்டவரோடு இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டதுனால மற்றவர்களை நான் தெரிஞ்சுக்கிறேன். மற்ற சபைகளை எப்படி வந்து மற்ற சபைகளை அற்பமாக பேசுகிறோமோ அதே வகையில் நம்ம சகோதரர்களையும் அற்பமாக பேசும். நான் அறிஞ்சிட்டு தான் எனக்கு தேவன் உணர்த்து தான் சொல்கிறேன். நான் இப்போ நான் வெளிய சபையில் உள்ள சொல்கிறவங்கள பார்த்து சொல்லிட்டேன். அதேமாரி என் கூட இருக்கிற சகோதரர் ஏதோ ஒரு நடந்துட்டாருன்னா அவர் தீர்த்து அதே வாய் தான் இவரையும் தீர்க்குது. அதை விட பல மடங்காக பேசுது. இவர் ஏன் சபைக்கு வரணும், இவர் இத்தனை வருஷம் சபையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு அப்படி என்ன எழும்பும் போதும் ஆண்டவரை தான் சொல்கிறாரு. நீ யாருன்னு பார்த்துருக்கியா, நீ எங்கே இருந்த வந்து உனக்கு தெரியுமா? உண்மையாகவே சொல்கிறேன், என்னோட குலங்கோத்திரம்னு உங்களுக்கு தெரியாது, நான் எங்கே இருந்து வந்தேன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியும் நான் எங்கேருந்து வந்தேன்னு. ஆண்டவர் என்னை எங்கே இருந்து எடுத்தாருன்னு எனக்கு தான் தெரியும். நான் அதை எப்படி சொல்லணும்னா, ஒரு தண்ணியில் வந்து ஒரு பேப்பரோ இல்லை தென்னை மட்டையெல்லாம் ஊற போட்டு பாருங்கள். ஒரு தண்ணியில் அந்த தண்ணியில் ஊறின மட்டையை வந்து ஒரு 2 நாளில் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே வந்துடும். பேப்பரும் அதேமாதிரி போட்டோன்னு எடுத்தால் வந்துடும். 1 மாதம் கழிச்சு அந்த பேப்பரையும் அந்த தென்னை மட்டையை தூக்கி பார்த்துருக்கீங்களா போய் தண்ணியில் ஊறினதை? அப்படி எடுத்திங்கன்னா அது அப்படியே தண்ணியோட தனியாக போயிடும், வராது, முழுசாக வராது. அப்படி பாவத்தில் ஊறியிருந்தவன் நான், பாவ சுவாபமாக வாழ்ந்தவன் நான். அந்த தண்ணியில் எப்படி தென்னை மட்டை ஊறிச்சோ அந்த போல ஊறி போயிருந்தேன் நான். ஆனால் என்னை ஆண்டவர் அப்படியே தூக்குனார். ஒரு சேதமும் என்னிடத்தில் வராமல் ஆண்டவர் என்னை தூக்கினார். என்னை தூக்கின ஆண்டவர் உங்களையும் தூக்குவார். நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் அந்த பேப்பர் ஒரு கூட எங்கேயோ என் வீட்டிலேயே பார்க்குறேன். வெளியே மழை பெஞ்சு நனைஞ்சு போன பேப்பரை நான் எடுக்க போகிறப்ப அதை எடுத்தேன்னா முழுசாக எடுக்க முடியல என்னால். அப்படியே பிஞ்சு தான் வருது. ஒரு நாள் மழையில் நனைஞ்ச பேப்பர் அப்படி வீணாக போயிடுது. நான் அதே போல் ஊறி இருந்தேன் பாவத்தில். ஆனால் என்னை தேவன் தூக்குறப்போ ஒரு பிசுறு கூட வரல. நான் எப்படி இருந்தனோ அப்படியே ஆண்டவர் என்னை நேசித்தார். அந்த அளவுக்கு நம்மளை அன்பு கொடுத்த தேவன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் எப்படி சபைக்கு வராருன்னு தெரியலங்கிறேன். ஆண்டவர் எனக்கு தலையில் கொட்டுறாரு. உன்னை நீ பார், நீ எங்கேருந்து வந்தேன்னு பார். ஆமாம் ஆண்டவர், என்னை நான் பார்க்கட்டும், நான் என்னையே நான் நிதானிக்கட்டும் ஆண்டவரே. என் இதயத்தில் கோபம், வெறுப்பு இதை வச்சுக்கிட்டு நான் அவ்வாத்திரமே அப்பம் வைக்க வேண்டாம் ஆண்டவரே. நான் மனம் திரும்புகிறேன். நான் உங்களை அன்பாய் வேண்டி கேட்குறேன் சகோதரர்களே. நான் எப்பெல்லாம் அற்பம் வைக்கிறோமோ அப்போல்லாம் எனக்கு அதான் உணர்வாக இருக்குது. நான் வந்து அபாத்திரமே அப்பம் வைக்க வேண்டாம். யாரும் மேலாவது ஒரு சின்ன வருத்தமோ இல்லை ஒரு வெறுப்போ, அது இப்போ நடந்ததில்லை. நான் சொல்கிறது வந்து இப்போ கிளம்பி வரப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கலாம், எவ்வளோ லேட்டாக கிளம்பிருக்கலாம், உங்கள் மனைவி கொஞ்சம் கோபத்தோடு பேசிட்டு வந்திருக்கலாம். நான் அதை சொல்ல வரல. 10 வருடம் 15 வருடம் ஆகியும் உங்கள் இருதயத்தில் ஒரு ஓரத்தில் விழுந்திருக்கு பார்த்தீங்களா, ஒருத்தர் மேலே கசப்பு, ஒருத்தர் மன்னிக்க முடியாத தன்மை. அதை தான் ஆண்டவர் சீரியஸாக பார்க்குறாரு. நான் இப்படி சொன்னோம்னா உங்கள் கசப்பு மன்னிச்சிருங்க, உங்கள் வெறுப்பு மன்னிச்சிருங்கன்னா, நீங்கள் சபைக்கு கிளம்பி வரப்போ என் மனைவி லேட்டாக கிளம்பிட்டா, அவளை நான் வந்து கோபமாக திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நம்ம மேன்போக்காக சொல்கிறோம். அப்படி இல்லை. உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் பல வருடங்களாக இருக்கிற கசப்பு எனக்கு ஆண்டவர் அப்படி தான் உணர்த்துறாரு. நான் பாண்டிச்சேரியில ஒரு முறை அப்பம் வைக்க போகிறப்ப இதை எனக்கு வெளிப்படுத்துகிறோம்னா, நீ வந்து எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு ரிலேட்டிவ் தான் அவர் என்ன, அவர் வந்து ஒரு ஆர்மி மேனு. அதனால் அவருடைய எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் அவர் வீடு, எங்கள் பக்கத்தில் தான் அவர் வீடு இருக்குது. இருக்கிற கவர்மெண்ட் இடத்தெல்லாம் வளைச்சி அவர் வீடு கட்டினார். அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கோபமாக இருந்துச்சு. எப்படி இவர் வந்து இருக்கிற இடத்தெல்லாம் வீடு கட்டுறாருன்னு எனக்கு உள்ள ஒரு வருத்தம் இருந்தது, எரிச்சல் இருந்தது. இப்போ நாங்கள் போகிறதே இல்லை. 15 வருஷம் ஆச்சு என் ஊரை விட்டு வந்து. 15 வருஷம் கழிச்சு என் ஊரை விட்டு வந்திருக்கிறேன். அவரோட நான் பேசினதில்லை. நான் எப்பயாவது தான் வருஷத்துக்கு ஒரு தான் ஊருக்கு போகிறேன். அப்படி ஊருக்கு போயிட்டு வந்தாலும் அந்த ரோட்டில் நடக்க போகிறப்ப அந்த வீடை பார்த்தோம்னா எனக்கு அந்த எண்ணம் வருது, சார் இவன் திருந்தவே மாட்டான் போல இருக்கு.
இன்னும் வீட்டை வளைச்சி கொடுத்துட்டே இருக்கானே அவன் கவர்மெண்ட் இடத்தெல்லாம். அப்படி தான் இருதயம் அவரை நாயந்து இருக்குது. நான் அப்பத்தை கை வைக்கும்போது கூட ஆண்டனோடு தெளிவாக சொன்னார், நீ உன் ஊருக்கே போக போகிறதில்ல, உனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீ ஏன் அவரை கொடுத்து எப்போ பார்த்தாலும் எரிச்சலாகவே இருக்கிற? ஆமாம் ஆண்டவரே, அவர் நான் மன்னிக்காமே இருக்கேன் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க, நான் அவரை மன்னிக்கட்டும். என்னால் முடியாது அது, ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை கொடுத்து நான் அவர் மேலே மனத்தாங்கல் அடைஞ்சு பல வருடங்களாக என் இதயத்தில் அவர் சுமந்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஆண்டவர் உணர்த்துறப்ப ஆமாம் ஆண்டவரே, நான் அதை மனம் திரும்புகிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக ஊருக்கு போகிறப்ப வீட்டை பார்த்தா பரவாயில்ல, கொஞ்சம் தான் வளைச்சிருக்காரு, இன்னும் நிறையா எடுக்க வளைக்கலான்னு தான் தோணுது, எனக்கு வளைச்சி கூட சொல்லலாம் அவர்கிட்ட அப்படின்னு தான் தோணுது. இது என்னால் முடியாது. இது ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்மை நாமே நிதானிக்கணும். நியாயத்திற்கு ரெண்டாவது, உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக சொல்லுவார், உங்கள் இதயத்தில் இது குறைப்பா. அதை அடித்து சொல்ல மாட்டார், அன்பாக சொல்லுவார், மெல்லிய சத்தத்தில் சொல்லுவார், மகனே மகனே நீ பல விடமாக இது யோசிச்சுக்கிட்டே இருக்கிற, வேண்டாம் உனக்கு. எனக்கு வியாதி வரப்பெல்லாம் அப்படி தான் கேட்குறேன், இதில் அப்படி தான் போட்டிருக்கு. நாம் அபாத்திரமாக அப்பம்ன்றனால தான் ரொம்ப நமக்கு வியாதி வருதுன்னு எனக்கு தான். உங்களை மற்றவங்களை குறித்து எனக்கு காரியமே கிடையாது. மற்ற வியாதி அதெல்லாம் நான் என்னை குறித்து தான் யோசிக்கிறேன். இன்னும் ஒரு வேளை என் இதயத்தில் கசப்பு இருக்கும், ஆண்டவரே யாரையும் நான் மன்னிக்க என்னை காட்டுங்க, நான் மனம் திரும்புகிறேன். நீர் என்னை எப்படி அன்பு கூர்ந்தீரோ அதே போல் நான் அன்பு கூறட்டும் ஆண்டவரே. நான் முழுவதும் பாவத்தில் இருக்கும் பொழுது எனக்காக மரித்த தேவன் நீர். ஏதோ நான் செய்த ஏதோ நன்மைகளும் இல்லை, நான் அவரை புறம்பே தள்ளினவன். நான்லாம் பைபிளை தூக்கி எரிஞ்சிருக்கேன். என் கிளாஸ் ரூம்மேட்டு 3 வருஷம் என் கூட படித்தான். அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, நான் சர்ச்சைக்கு போகிறேன் நம்பவே மாட்டான். அவன் நம்பவே இல்லை, நான் சபைக்கு போகிறத நம்ப முடியல அவனால். அவன் வரமாட்டான்டான்னு சொல்கிறான். ஏன்னா நான் அந்தளவுக்கு செஞ்சேன் அவனை அந்தளவுக்கு பாடுபடுத்தினேன். எதை நிமித்தம்னா அவன் கிறிஸ்தவனாக இருக்கிற ஒரே நிமித்தம் தான். சொல்லப்போனால் அவன் என் இனத்தான், அவன் என்னோட இனத்தான். ஆனாலும் அவனை நான் அவ்வளோ துன்பப்படுத்தினேன். அதுக்கு ஒரே காரணம் இயேசு தான். அப்படிப்பட்ட என்னை தான் ஆண்டவர் இன்னைக்கு பைபிள் தூக்கி வச்சு சொல்லிட்டாரு. எனக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. என்னை விட்டால் நாள் கணக்காக பேசுவேன். ஆண்டவர் உங்களில் அன்பு கூர்ந்தது போல, அது சாதாரண எடுத்துக்காதீங்க. நம்மில் அன்பு கூர்ந்து நான் அப்படிதான் எப்படி என்ன பேரை போட்டு, அதை உங்கள் பேரை போட்டு படிங்க. உங்களில் அன்பு கூர்ந்து உங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவன் அவர். அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்மை நாமே பார்ப்போம், மற்றவர்கள் யாரையும் வேண்டாம். நம்மை நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர் தான். காலத்துக்கு முன்பு எதை குறித்து நான் பேச வேண்டாம் ஆண்டவரே, நான் வாய் பொத்தி இருக்கட்டும். ஒருவேளை என்னை தவறாக நினைச்சாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் வாய் பொத்தி இருக்கட்டும். எனக்கு அவர் தான் முன்மாதிரி. அவருடைய அடிச்சுடை பின்பற்றி வரும்படி தான் நம்மை விட்டு மாதிரியை வைத்து போனாலும் படிக்கிறேன். இன்னும் ஆண்டவரே, நான் அதை அடிச்சுடை இன்னும் நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், பின்பற்றி கூட போல. நான் அவரை தேடட்டும் ஆண்டவரே. உண்மை போல நானும் ஒருவரையும் நான் இதயத்தில் கசப்போ விருப்ப வேண்டாம் ஆண்டவரே. நீர் எப்படி அன்பில் பரிசுத்தமாக இருந்தது போல நம்மளை அப்படி தான் அழைச்சிட. அன்பில் பரிசுத்தமாக இருப்பதற்கு நம்ம அழைத்த தேவன் போட்டிருக்கு வேதத்தில். ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக இருக்கும் சம்பூர்ணமாய் நம்மளை அழைக்கிற தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வருகிறோம். நாம் நம்மை நாம ஏமாற்றிக்க வேண்டாம். மனிதர்களை பார்த்து நம்ம ஏமாந்து வர வேண்டாம். என் மனைவி என்ன நினைப்பாங்க, கூட இருக்கிற சகோதரர் என்ன நினைப்பாங்க, எதுவுமே நினைக்க வேண்டாம். நம்மை நியாயந்திருக்கிற ஆண்டவர் தான். நான் அப்படி தான் விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் என்னையே பார்க்கட்டும், என்னிடத்துல குறைகளை நான் உணரட்டும். அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். உங்கள் ஆவின் அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்க. நான் யாரும் பூரணவன் கிடையாது. நானும் அப்படி தான். நானும் ஏதோ எனக்கு அப்படி தான் தோணுது. நான் பேசுகிறப்பெல்லாம் யோசிப்பேன், நான் ஏதோ பெருசாலாம் ஆளே கிடையாது. நானும் ஒரு மனிதன் குழு தான். எனக்கும் பிரச்சனை தான் இருக்குது. வீட்டுக்கு போனால் என் மனைவி தான் செஞ்சான்னு அப்படியே எலும்புது உள்ளேருந்து. அப்போல்லாம் ஆண்டவரோட தான் சொல்லுவார், நான் உன்னை எப்படி பார்த்தேன்னு பாடு, நான் பார்க்கட்டும் ஆண்டவரே, நான் பார்க்கட்டும், அப்படியே பார்க்கட்டும், உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க தான் கதறேன். நீர் எப்படி என்னில் அன்பு கூர்ந்தீரோ அதே போல் நானும் அன்பு கூர்த்தேன் ஆண்டவரே. அன்பில் குறைவு இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்முடைய லக்கு நம்ம போன வாரம் கூட கேட்டோம்ல, நல்ல போராட்டத்தை போராடுங்கள், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் போல் சொல்கிறாரு. நான் அப்படி தான் நான் ஆசைப்பட்றேன். நான் என்னிடத்தில் குறைகள் இருக்கலாம், ஆனாலும் நான் அதை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரை உதவி செய்யுங்க. அவரை நோக்கி பார்க்க ஓடணும். ஒருவேளை என்ன இருந்தாலும் சரி, இப்போ உங்கள் யாரெல்லாம் இருதயத்தில் ஒருவேளை கசப்பு வருதோ, இல்லை வெறுப்பு இருக்கோ, ஒருவேளை சொத்து பிரச்சனை, வீட்டில் அம்மா அப்பா பிரச்சனை அப்படிலாம் வர்றப்ப இப்பயே மணந்துருங்க. அவ்வளோதான். ஆண்டவர் தான் கேட்குறாரு. இதோ நம்ம அப்போ இங்கே போகிறோன்னா அடுத்த வினாடியேன்னு என்னிடத்து எவ்வளோ குறைகள் இருக்காண்ட என்னை மன்னிச்சிருங்க,
இதை நான் நிவர்த்தி செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்ட அப்போ மட்டும்னா ஆண்டவர் அதை செய்ய வல்லவர். ஆனால் நாம் அதை அறியாமல் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு பாரமாக தான் நான் வந்து அபாத்திரமாக எதுவும் பண்ணிட வேண்டாம். அந்த விருப்பம் வந்தாலே போதும். நான் வந்து அபாத்திரமாக பண்ண வேண்டாம் ஆண்டவரின் விருப்பம் வந்தாலே போதும். ஆண்டவர் உங்களுக்கு கிரியை செய்வார். அவர் வசனம் கூட படித்தேன், எங்கே எனக்கு எடுக்க டைம் இல்லை. நம் கிரியை அவரே நடப்பிப்பார் தான் போட்டிருக்கு. நான் டைம் கொடுத்தா சொல்கிறேன். நானும் அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆண்டவருக்கு நாம் எல்லோரும் ஒரே சரீரமாக வளருவோம், சகோதர சகோதரிகளாய். என்னோட ஆசை அப்படி தான். இன்றைக்கி என் கூட அப்பம் வைக்கிற சகோதரன் நம்பி நித்தியத்தில் போய் பார்க்கணும். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா அதுதான் காரணம். இன்றைக்கி நான் என் கூட அப்பம் வைக்கிற சகோதரன் இங்கே பார்க்குறேன், நாளைக்கு நித்தியத்தில் போய் அவர் இல்லாமல் போயிட்டா அங்கே போய் நான் வருத்தப்படக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னு நான் அப்போ சொல்லவே இல்லை. நான் சொல்லியிருந்தா ஒருவேளை என் சகோதரர்கிட்ட, அதுதான் எனக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு. நீ சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை, அங்கே போய் இன்னைக்கு உங்களை பார்க்குற எல்லோரும் நான் அப்படி போய் பார்க்கணும் சார். நித்தியத்தில் சகோதர சகோதரி நானும் பார்ப்பேன். அதான் என்னுடைய விருப்பம். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். நாம் எல்லோரும் மனம் திரும்பி இந்த ஆண்டவருடைய ரத்தத்திலும் அவர் பானத்திலும் ஒன்றாய் இசைவாய் அவர் மேல் கட்டப்பட்ட மாளிகையாக எழும்புவோம்னு விசுவாசிக்க நம்பிக்கை இருக்கிறேன். நான்